வணக்கம். ஆத்ம ஞானம், விஞ்ஞானம், இலக்கிய உணர்வு எனும் முத்துரைகளின் கூட்டுறவால் மனித வாழ்வு முழுமை பெறுகிறது என்கிறார் பேரறிஞர் வினோபாவே. மனித வாழ்வு முழுமை பெறுவதற்கான முதல் வழி என்ன என்றால் ஆத்ம ஞானம் பெறுதல். இந்த ஆத்ம ஞானம் பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருகின்ற பௌர்ணமி தின சிறப்பு நிகழ்ச்சியான ரசவாதம் நிகழ்ச்சி இன்றும் தொடங்குகிறது. தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிவான் என்று வேதாகமங்கள் கூறுகின்றன. தன்னை அறிவதனூடாக தன் நாயனை அறிய முடியும் என்பதைப் போலவேதான் இயற்கையை அறிவதனூடாக, இயற்கையை புரிவதனூடாக இறைவனையும் புரிந்து கொள்ள முடியும் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். எனவே இயற்கைக்கும் இறைக்கும் இடையிலான தொடர்பு மிக அந்யோன்யமானது. பல சந்தர்ப்பங்களில் இயற்கையை நாங்கள் இறைவனிடமிருந்தும் வேறான ஒன்றாக பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இயற்கையிலிருந்து நம்மையும் நாம் வேறுபடுத்தி பார்க்கின்றோம். இந்த வேறுபடுத்தி பார்க்கின்ற விடயம்தான் இன்று மனிதனுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற அகங்காரம் என்பதனுடைய தோற்றுவாயும் வேறு என்கின்ற ஒரு சிந்தனை என்றுதான் அறிஞர்களும் ஞானிகளும் சொல்கிறார்கள். எனவே வேறு என்கின்ற சிந்தனைகள் அகன்று இயற்கையும் நாமும் ஒன்று, இயற்கையும் இறைவனும் ஒன்று என்பதான ஒரு சிந்தனை வலுப்பெறுவதற்கான வழிவகைகளை தேடுவதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி, இயற்கைக்கு ஓர் அழைப்பிதழ். இயற்கைக்கு ஒரு அழைப்புதல் என்ற பகுதியில் இப்பொழுது என்னோடு இணைந்து கொள்கிறார் அகில உலக கிருஷ்ணா பக்தி இயக்கத்தை சார்ந்த திரு வாசுதேவதாஸ் அவர்கள். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. உங்களை பற்றி பேசுவதற்கு முன்பதாகவும், உங்களுடைய இயக்கம் பற்றி பேசுவதற்கு முன்பதாகவும் எங்களுக்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், அதே போன்று தமிழ் பக்தியோடு நீங்கள் இப்பொழுது இணைந்திருப்பது பெருமையை தருகிறது. முதலில் உங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தற்போது வாசுதேவதாஸ் என்று அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். எப்போது இந்த பெயர் வந்தது? எப்போது இந்த அமைப்புக்குள் நீங்கள் வந்தீர்கள்? அதற்கு முன்பு எங்கிருந்தீர்கள்? உங்களுடைய உண்மையான இயற்பெயர், உங்களுடைய நாடு, அதை பற்றி அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. வணக்கம். இப்போ என்னுடைய பெயர் வாசுதேவதாஸ். தாசன் என்றால் சேவகன். உண்மையில் எல்லோரும் கடவுளின் சேவகர்கள், தொண்டர்கள். ஸோ நான் ஒரு 20 வருஷங்கள் முன்னாடி தீட்சை பெற்றேன் ஆன்மீக குருவிலிருந்து. அவர் என்னுடைய பெயர் கொடுத்தார், வாசுதேவதாசன். என்னுடைய பெயர் முன்பு மைக்கேல், ஆனால் மைக்கேல் ஜாக்சன் இல்லை. நான் படித்தேன் இன்ஜினியரிங். அப்புறம் 20 வயசு வரும்போது நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன். எங்கிருந்து நீங்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்தீர்கள்? நான் இத்தாலியிலிருந்து வருகிறேன். நாட்டில் இருக்கின்ற பக்கத்தில், இத்தாலி பக்கத்தில் ஸ்லோவேனியா, யூரோப். ஸ்லோவேனியாவிலும் இந்த அமைப்பு இயக்கம் இருக்கிறது. அங்கே இப்போ ஐரோப்பாவில் இந்த ஆன்மீகம், யோகா, தியானம், ஹரே கிருஷ்ணா மிகவும் பிரபலமானது. ஏனென்றால் அங்கே மக்கள் ஏற்கனவே வேறுபாடைந்தாங்க, ஏற்கனவே ஃபெடப். என்ன பௌதிக முன்னேற்றம், இது உண்மையான திருப்தி கிடையாது. ஆன்மீக முன்னேற்றம் தேவை. முன்னேற்றம் என்றால் ஆன்மீக வாழ்க்கையின் ஆத்ம திருப்தி கிடைக்கும். இல்லைன்றால் சும்மா காசு, கரியர், பணம், கல்வி தகுதி, பேங்க் பேலன்ஸ், நல்ல வீடு, உண்மையான திருப்தி கிடையாது. ஆன்மீக திருப்தி வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆமாம். நீங்கள் இப்பொழுது மனித வாழ்க்கை பற்றியும் இயற்கையோடு மனிதனுக்கு இருக்கிற தொடர்புகள் பற்றியும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் மனித சரீரம் மிகவும் அரிதானது. நாங்கள் பல ஜன்மங்களுக்கு பிறகு இந்த மனித சரீரத்தை பெற்றுள்ளோம். இந்த மிகவும் விசேஷமான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். ஏனென்றால் இப்போ நமக்கு இந்த பகுத்தறிவு இருக்கு, விவேக சக்தி. நாங்கள் முக்கியமான கேள்விகள் கேட்கலாம். வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? அடுத்த வாழ்க்கை எங்கே போகலாம்? ஏன் துன்பப்படுகிறோம்? இந்த கேள்விகள் மிருகங்களுக்கு கேட்க முடியாது. இது மிக முக்கியமான வித்தியாசம். நாங்கள் சாப்பிடலாம், தூங்கலாம், குழந்தைகள் பெறலாம். ஆனால் இந்த முக்கியமான கேள்விகள் கேட்க முடியாது. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? கடவுள் யார்? கடவுள் நமக்கும் தொடர்பு என்ன? உறவு முறை என்ன? எப்படி அவரை அடைய முடியும்? முறை என்ன? ஆன்மீக முறை
இந்த கேள்விகள் மிருகங்கள் கேட்க முடியும். ஆகவே நாம் அதனை அறிந்து கொள்வதும் ஆன்மீக ஈடேற்றம் அடைவதும் தான் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் இப்பொழுது எங்களுடைய இலங்கைக்கு எப்போது வந்தீர்கள்? தற்போது என்னவாக இங்கே கடமையாற்றுங்கள்? நான் இப்போ 4 வருஷம் முன்னாடி மட்டக்களப்பு பெட்டிக்குளம் வந்தேன். அங்கே ஒரு பிரச்சார நிலையத்தை நடத்துகிறோம். அங்கே பிரச்சாரம் செய்கிறோம். குறிப்பாக நாங்கள் இளைஞர்களுக்கு இந்த ஆன்மீக அறிவு கொடுக்க விரும்புகிறோம். ஏனென்றால் இளைஞர்கள் இளங்கள் வருங்காலம் இந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ நாங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். என்னென்ன வகையான விடயங்கள் உங்களுடைய அமைப்பினூடாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? உதாரணமாக இப்போ சமீபத்தில் நாங்கள் பேரதேனிய யூனிவர்சிட்டி ஒரு குறிப்பிட்ட செமினார் கொடுத்தோம். இந்த செமினார் தலைப்பு பவர் ஆஃப் ஹேபிட்ஸ். ஏனென்றால் இளைஞர்களுக்கு தற்போதைய சமுதாயத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது. ஸ்மோக்கிங், நிறைய டைம் வேஸ்ட், இந்த நேரத்தை வீணாக்காது, இந்த ஃபேஸ்புக், கெட்ட விஷயங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து சாராயம் குடிப்பது. ஸோ நாங்கள் இந்த நடைமுறை ரீதியான விஷயங்கள் சொல்லி கொடுக்க போகிறோம் பொதுமக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, அவர்கள் நன்மைக்காக. இப்பொழுது இன்றைய காலகட்டத்திலே உணவு பழக்க வழக்கங்களிலிருந்து ஒருவருடைய ஆடை கலாச்சார முகங்கள்லேருந்து எல்லாமே மாறி வருகிறது. நீங்கள் இப்பொழுது மேற்கு உலகத்தை சார்ந்த ஒருவர், எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்று இங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளை நாம் பார்க்கின்ற போது அங்கே இருக்கின்ற கலாச்சாரங்களை நோக்கியதான ஒரு திசையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்லேருந்து நீங்கள் சொன்ன விடயங்கள்லாம், இதற்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரை, அவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற விஷயம் என்ன? ஆக்சுவலாக உண்மையில் இங்கே நல்லா சிறந்த உணவு, இட்லி, தோசை, புத்து, இடியாப்பம், சக்கர் பொங்கல், சாம்பார், ரசம். இந்தியாவில் அதிகம் நிறைய பதார்த்தங்கள், சைவ உணவு பதார்த்தங்கள் இருக்கிறது. ஸோ இந்த பக்தர்கள் சகவாசம் மிகவும் சிறந்தது. வேத சாஸ்திரங்கள், பகவத்கீதை மிகவும் சிறந்த நூல். ஸோ எல்லாம் சிறந்தது, எல்லாம் உன்னதமானது. ஸோ வெளிநாட்டு கலாச்சாரம் என்றால் வெளிப்படையா மிகவும் ஆச்சரியமானது, ஆனால் உள்ள ஒன்றுமில்லை. உதாரணமாக காம உணர்ச்சி, பேராசை, கோபம், இது வெளிப்படையா மிகவும் ஆச்சரியமானது. பெரிய மாளிகைகள், வேகமாக கார்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையில் உள்ள ஆத்ம திருப்தி கிடையாது. இது என்னுடைய அனுபவம். ஏனென்றால் என்னுடைய அப்பா பெரிய செல்வந்தர், வீட்டில் வசதி பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஸ்போர்ட்ஸ்மேன், யூனிவர்சிட்டி போனேன். ஆனால் உள்ள இந்த பூர்ணத்துவத்தை அனுபவிக்க முடியாது. எதிலுமே அமைதி இல்லை, அமைதி இல்லை, இந்த மன திருப்தி. அப்புறம் இந்த கலாச்சாரத்தின் மூலமா நாங்கள் இந்த ஆன்மீக திருப்தி, சந்தோஷத்தை காணலாம். இங்க பொதுமக்கள் நினைக்கிறாங்க, ஓ அமெரிக்கா, ஐரோப்பா, யூகே இது ஸ்வர்கலோக போல. ஆனால் உண்மை இல்லை, அங்கே கூட மக்கள் துன்பப்படுகிறார்கள். உண்மையாக நீங்கள் இந்த பகவத்கீதை பற்றி சொன்னீர்கள். உங்களுக்கு இந்த பகவத்கீதை எந்த அளவு தூரம் வழிகாட்டி இருக்கிறது? பகவத்கீதை என்றால் ஆன்மீக அறிவு. பகவத்கீதை உண்மையில் ஹிந்து ஆக்களுக்கு மட்டுமல்ல. லைக் 1 + 1 = 2. இது பொதுவானது. இது ஐரோப்பாவில் உண்மை, இங்கே உண்மை. ஒரு ஆப்பிள், இன்னொரு ஆப்பிள், 2 ஆப்பிள். இதே போலவே உண்மையான ஆன்மீக அறிவு எல்லோருக்கும் பொதுவானது. ஸோ ஆகவே உண்மையில் நான் இந்த அறிவு பார்க்கும்போது நான் கவர்ச்சி அடைந்தேன். இந்த கிருஷ்ண பக்தி, பகவத்கீதை தத்துவம் மிகவும் தெளிவானது. ஆகவே நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன். இப்பொழுது நீங்கள் பூரண பிரம்மச்சாரியாகவே வாழ்கிறீர்கள்? நான் பிரம்மச்சாரி தான். ஆனால் சில பக்தர்கள், நம்ம இயக்கத்தில் சில பக்தர்கள் கிரகஸ்தர்கள், சில பக்தர்கள் சன்னியாசிகள், சில பெண்கள் சொந்த கடமைகள் செய்கிற. இது வெளிப்படையா முக்கியமானது நம்ம இதயம் மனோபாவம். நாம் எதை விரும்புகிறோமோ அதுவில் இந்த அமைப்பினூடாக. ஏனென்றால் கடவுள்
நம்ம இதை பார்ப்பார் வெளிப்படையாக. உண்மையில் பக்தி என்றால் எப்படி நாங்கள் அர்ப்பணிக்கணும் இந்த நைவேத்தியம். என்ன முக்கியமானது? செல்வந்தார் 1 லட்சம் கொடுப்பார், ஒரு பிச்சைக்காரன் ஒரு 100 ரூபாய் கொடுப்பார். அந்த முக்கியமான என்ன என்றால் எப்படி நாங்கள் இந்த அர்ப்பணிக்கணும், எண்ணம் எப்படியானதாக, மனோபாவம். கிருஷ்ணருடைய பேர் பாவகிராஹி ஜனார்தன. அவருடைய பக்தர்கள் இருந்து இந்த மனோபாவம் ஏற்றுக்கொள்வார். பகவத்கீதையில் கிருஷ்ணா சொன்னார், பக்தியா மாமா பிஜானதி யவன் யஷ்சஸ்மி தத்வதகம். நான் ஏற்றுக்கொள்வேன். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயாச்சதி. பக்தியுடன் நீங்க பழமோ அல்லது தனியோ இல்லையோ பக்தியுடன் அர்ப்பணிக்கும் போது நான் ஏற்றுக்கொள்வேன். சின்ன விஷயங்கள் கூட கடவுள் ஏற்றுக்கொள்வேன். எப்படி நாங்கள் ஆஃபர் பண்ணணும்? பக்தியுடன், அன்புடன். God of small things அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடன் உரையாடுகின்ற போது. நிறைய பேசலாம், நிறைய விடயங்கள் பேச வேண்டியும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் பேச வேண்டியிருப்பதால் இறுதியாக நீங்கள் இந்த உலகத்தினுடைய பராக்குகளிலே எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த ஆன்மீகத்தின் பால் கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி தான் இந்த ரசவாதம் நிகழ்ச்சியும் கூட. எனவே இந்த ஆன்மீக ஈடுபாடு தேவை என்பதை நீங்கள் எவ்வாறு அந்த பார்வையாளர்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறீர்கள்? இப்போ எல்லோருக்கும் தெரியும், இப்போ கலியுகம் மோசமான காலம். இப்போ கலியுகம் என்பதை நீங்க நம்பவிட்டால் நீங்க சும்மா நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க, உண்மை உடனடியாக பார்க்கலாம் இந்த எவ்வளோ மோசமான செய்திகள் இருக்கிறது. ஸோ இந்த கலியுகம் வேத சாஸ்திரங்கள் படி கலியுகம் கடல் அளவு தோஷங்கள் நிறைந்தது. நிறைய கேட்ட விஷயங்கள் கலியுகத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல குணம் இருக்கிறது. வெறுமனே ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சரிப்பதால் நாங்கள் திருப்பி ஆன்மீக உலகத்திற்கு போகலாம், வைகுண்ட லோகத்திற்கு போகலாம். எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு. நன்றி. உங்களோடு இணைந்து கொண்டதற்கு எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக தந்தமைக்கும், பல கருத்துக்களை எங்கள் மக்களுக்கு சொன்னமைக்காகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்வார்கள். எமக்கு ஏற்படும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாமே பொறுப்பு என்பதான உணர்வுதான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் அடிப்படை என்று சொல்லப்படுகின்றது. பிறர் மீது குறை சொல்வதை விடுத்து எப்போது மனிதன் தன் மீதான தேடலை தொடங்குகிறானோ அப்போதுதான் அவன் நிறைவான மனிதனுக்கு தயாராகின்றான் என்கின்றார் கொஃப்மேயர். எனவே எம்மீது நாம் குறை சொல்வது அல்லது எம்மை நாம் தேடி பார்க்கின்ற அந்த முயற்சிக்கு மனதை நாம் கட்டுப்படுத்துவது அவசியம். மனதை நாம் கேட்டு நடப்பதை விடவும் மனதை நம் பாட்டில் வைத்துக்கொள்வது என்பது மிக மிக அவசியம். இந்த மனம் புதிர் மிகுந்தது. மனதை புரிந்து கொள்தல், மனதின் வழி செல்தல் என்பது மிக கடினமான ஒரு வேலை. மனதை புரிந்து கொள்கின்ற முயற்சி தான் ரசவாதம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி, மனம் எனும் மகாசக்தி. ஓம் சாந்தி. இப்பொழுது சிறிது நேரத்திற்கு அமைதியாக அமர்ந்திருந்து தியானம் செய்வோம். இது ராஜயோக தியான பயிற்சியின் நேர்முக வர்ணனை ஆகும். தியானம் செய்யும் போது எனக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் தோன்ற வேண்டும், கவனத்தை எங்கு செலுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் ஒவ்வொருத்தருக்கும் மிகவும் எளிதாக தியானம் செய்யலாம். முதலில் கண்களை திறந்தவாறு அமைதியாகவும் சௌகரியமாகவும் அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் அமர்ந்து கொள்வது கஷ்டமென்றால் நாற்காலியிலும் அமர்ந்து கொள்ளலாம். கண்கள் உங்கள் எதிரிலுள்ள ஏதாவது ஒரு இடத்தில் அல்லது ஒரு புள்ளியில் நிலைத்து ஓய்வில் இருக்கட்டும். இப்பொழுது
நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதையே சிந்தனை செய்து அனுபவம் செய்யுங்கள். நான் ஒரு அமைதியான சூழலில் அமர்ந்திருக்கின்றேன். என்னை சுற்றி அமைதி சூழ்ந்துள்ளது. இந்த அமைதியான சூழலில் நான் என்னை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு அமைதியான அன்பான ஆத்மா. நெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமான நட்சத்திரம் போல் மின்னிக் கொண்டிருக்கும் ஒரு அழகான ஆத்மா. இந்த உடல் நான் அல்ல. இந்த உடல் என்கின்ற ஆடையை அணிந்து கொண்டு இந்த பூவுலகில் பூவுலகம் என்னும் நாடக மேடையில் நான் என்னுடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறேன். எனக்குள் மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற 3 பகுதிகள் உள்ளன. மனம் தொடர்ச்சியாக எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. புத்தியானது அந்த எண்ணங்களை சரி பிழை என்று பிரித்து அறிந்து தீர்மானம் எடுக்கிறது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நான் எனது செயல்களை செய்து வருகிறேன். நான் தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போது அது எனது பழக்கமாகிறது. இவ்வாறு ஏற்படும் பழக்க வழக்கங்கள் மற்றும் என்னுடைய கடந்த கால செய்கைகளின் பதிவுகள் என்னுள் ஆழமாக சம்ஸ்காரங்களாக பதிவாகி உள்ளன. இப்பொழுது சற்று நேரம் நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். எத்தனை விதமான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் என்று என் மனதில் தோன்றிய எண்ணங்களை என்னால் அடையாளப்படுத்தி பார்க்க முடிகிறதா? இந்த எண்ணங்களை நெறிப்படுத்தி புத்தியானது என்னை சரியான பாதையில் வழி நடத்தியுள்ளதா? அல்லது சில சம்ஸ்காரங்களினால் சில நேரங்களில் புத்தி சொல்வதை அலட்சியம் செய்து நான் காரியங்கள் செய்துள்ளேனா? சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நான் வாழ முயற்சிக்கும் போது என்னுடைய பழக்க வழக்கங்கள் அதற்கு தடையாக இருந்துள்ளதா? அல்லது நான் செய்த நல்ல செயல்கள் அதற்கு காரணியாக இருந்துள்ளதா? இவை எல்லாவற்றையும் எனக்குள் ஆழமாக சென்று சிறிது நேரம் சிந்தித்து பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் காரணம், அடிப்படை காரணம்
என் எண்ணங்கள் தான் என்று எனக்கு தெளிவாக தெரிகிறது. எண்ணங்களே எனது வாழ்க்கையாகிறது. அந்த எண்ணங்களை உருவாக்குவதும் நானே. சில நேரங்களில் தோன்றும் வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், இவற்றை முற்றாக அளிக்கும் சக்தியும் எனக்குத்தான் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிறேன். ஆகையால் நான் இப்பொழுதிலிருந்து எனக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய எண்ணங்களை மட்டுமே உருவாக்குவேன் என்று ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கின்றேன். இதனால் இப்பொழுது நான் மிகவும் லேசாக உணர்கிறேன். என் மனம் சலனமற்று இதுவரை நான் அனுபவித்திராத ஒரு சந்தோஷத்தில் திளைக்கிறது. என் எண்ணங்களின் வேகம் மிகவும் குறைந்து ஒரு ஆழ்ந்த அமைதியை என்னால் இப்பொழுது அனுபவம் செய்ய முடிகிறது. இந்த அமைதியுடனே நான் இன்றைய எனது நாளை மனநிறைவுடனும் வெற்றிகரமாகவும் காரியங்களை செய்து முடிக்கிறேன். ஓம் சாந்தி. எப்படி அதிமேன்மையான எண்ணங்களை எனக்குள் உருவாவது என்பது பற்றி நாம் இனிவரும் நிகழ்ச்சிகளில் பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மனம் எனும் மகாசக்தி என்கின்ற பகுதியில் என்னோடு இணைந்து கொள்கின்றார் பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா நிலையத்தைச் சார்ந்த திருமதி அம்பிகா ஜெகர் அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். ஆமாம், நாம் இந்த பிரம்மகுமாரிஸ் நிலையத்தினூடாக பல விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நான் யோசிக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த சுபாவங்கள் தொடர்பாக பேசலாம் என்று. குறிப்பாக சொல்வார்கள், இந்த ஆலயங்களுக்கு செல்வதன் ஊடாக அங்கே நல்ல வைப்ரேஷன் இருக்கும், எல்லோர் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருப்பதால் அங்கே நடக்கின்ற போது, அங்கே ஏதாவது ஒன்றை பிரார்த்திக்கின்ற போது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படியான விஷயங்கள் சொல்வார்கள். இன்று மனித மனங்கள் தான் மனிதனுக்கான எதிரி என்று சொல்லப்படுகிறது. எம்முடைய குணங்கள் தான். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன செய்கிறது, என் குணம் அப்படி மாற்ற முடியலை, சட்டென்று கோபம் வந்துடுது அப்படின்னு தன்னுடைய சுபாவங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது தான் இன்று மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. சோம்பல் பல பேருக்கு தடையாக இருக்குது, கோபம் தடையாக இருக்குது, இப்படி பல குணங்கள். எனவே இந்த சுபாவ மாற்றத்தை எப்படி ஆன்மீகத்தினூடாக செய்ய முடியும் என்பதான ஒரு கேள்வியிலிருந்து தான் நான் இன்றைய நேர்காணலை தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். உங்கள் பதில் என்ன? நாங்கள் இந்த ஆத்ம உணர்வு என்ற விடயத்தை நாங்கள் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியினூடாகவே நேயர்கள் கேட்டிருப்பார்கள். ஆகவே நானும் கூட இன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எங்களுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முதல் நேயர்கள் அனைவரும் தங்களை ஆத்மாக்கள் என்ற அந்த உணர்வுக்கு கொண்டு வருவது இந்த பயிற்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே இந்த சரீரம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வாகனம், அப்படி இல்லாட்டி நாங்கள் அதனை ஒரு ரதமாக அல்லது எங்களுடைய ஆடையாக கருதினால் நல்லது. அதாவது இது அல்ல நாங்கள் என்று நாங்கள் கூறும்போது இந்த சரீரம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஏனைய வசதிகளைப் போல கிடைத்த ஒன்று என்பதை அந்த எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பது நல்ல பயனை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். ஆகையால் முதலில் நாங்கள் இந்த சுபாவ மாற்றங்களை பற்றி பேசுவதற்கு முதல் நாங்கள் இந்த ஆத்ம உணர்வு
எவ்வளவு அவசியம். அதாவது ஆத்மாக்கள் என்ற அந்த உணர்வில் நாங்கள் இருக்கும் போது முதலில் எங்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பது இந்த சரீரம். ஆகவே ஆத்ம உணர்வுக்கு நாங்கள் வரும்போது இந்த சரீரத்துக்கு என்ன நன்மை முதல் கிடைக்குது என்று பார்க்கும்போது அந்த சுபாவ மாற்றங்கள் தானாகவே விளக்கத்துக்கு அந்த விளக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த சரீரத்துக்கு பல நோய்கள் என்று இருக்கின்றது. அதாவது நோய் என்று ஒன்று வரும்போதே மற்ற ஏனைய அனைத்தும் ஒரு எவ்வளவு வாகன ஓட்டி எவ்வளவு சிறப்பானவராக இருந்தாலும் கூட வாகனம் சரியாக ஒத்துழைக்காவிட்டால் எந்த அளவு அவருக்கு அதை போக வேண்டிய அந்த இடத்துக்கு போய் சேர முடியாதோ அது போலத்தான் எங்களுக்கு இந்த சரீர மிக அவசியம். ஆகவே நாங்கள் இந்த ஆத்ம உணர்வில் இருக்கும் போது எங்களுடைய இந்த சரீரத்தை நாங்கள் முதல் மிக பிரதானமான ஒரு விடயமாக கருதி அதிலிருந்து அந்த சுபாவங்கள், ஏனென்றால் நாங்கள் இந்த மனம் என்று சொல்றது ஒரு அறையை போன்றது. இந்த அறையில் நீங்கள் என்னத்தை நீங்கள் கொண்டு வந்து போட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளும். என்ற அறைக்கு தன்னைத்தானே சுத்தப்படுத்த தெரியாது. ஆகையால் அது போலத்தான் இந்த மனமும் மிக மென்மையானது, மிகவும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, செல்வாக்குக்கு இலகுவாக செல்லக்கூடியது. ஆகையால் இந்த சுபாவங்கள் என்ற போது நாங்கள் மீது கவனிக்க வேண்டியது இந்த சுபாவங்களின் செல்வாக்கில் மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் சுபாவ மாற்றத்தினூடாக எம்மால் நிச்சயமாக, அதாவது ஒரு அறை வாரவர்கள் போறவர்கள் எல்லாம் எதையும் வீசக்கூடிய நிலையில் இருந்தால் காலப்போக்கில் அது மிக பழைய ஒரு 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 பாலடைந்த இடமாக நிறைய வாய்ப்பா இருக்கின்றது இல்லையா? அது போலதான் இன்றைய மனிதனின் நிலையும். ஆகவே சரீரம் என்ற உணவில் இருந்ததால் இந்த கண்களால் பார்க்கின்ற சகல விடயங்களும் எங்களுக்குள் பதிவு செய்யப்பட்டன. காதுகளால் கேட்பது, நினைத்ததையாகவே பேசுவது, இந்த சரீர உணர்வு எங்களுக்கு செய்த ஒரு தீமை என்று அதை கூறலாம். ஆகவே சுபாவம் என்பது நாங்கள் அந்த உலக சூழலின் அந்த சரீரத்தின் ஆதிக்கத்தில் இருந்ததால் எங்களுக்குள் வெளி உலக புற விஷயங்களின் சுபாவங்கள் தான் இப்பொழுது எங்களுக்கின்றது. எங்களுடைய சொந்த சுபாவங்களை நாங்கள் வெளிப்படுத்தி செய்யக்கூடிய அந்த முயற்சியை தான் நாங்கள் ஆன்மீகம் அல்லது அகநோக்கு என்றெல்லாம் கூறுகிறோம். ஆகவே சுபாவ மாற்றம், ஆத்ம உணர்வினூடாக சுபாவ மாற்றங்கள், இந்த நீங்கள் கூறியது போல் நான் என்ன நினைக்கின்றேன் என்பது இந்த சூழலுக்குள் சென்றடைகிறது. நாங்கள் பொதுவாக நினைக்கின்றோம், இப்படி பேசும்போது தான் எங்களுடைய தொடர்பு ஏற்படுகின்றது அல்ல, எங்களுடைய எண்ணங்களினூடாக நாங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம், உணர்வுகளினூடாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆகையால் தான் நாங்கள் ஒரு தியேட்டருக்கு போனாலும் அதுவும் ஒரு அமைதியான இடம்தான், ஆலயத்துக்கு சென்றால் அதுவும் ஒரு அமைதியான இடம்தான். ஆனாலும் கூட எங்களுக்குள் என்ன நடக்கின்றது, எங்களுடைய அந்த மக்கள் சென்று ஒரு தியேட்டரில் அமரும் போது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த எண்ண அலைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆலயத்துக்கு செல்லும் போது அவர்கள் அங்கு விட்டு செல்லுகின்ற எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே அடுத்தவர்கள் அங்கு செல்லும் போது நாம் எதனை எடுத்துக்கொள்ளுகின்றோம் என்பது எங்கள் அனுபவபூர்வமாக அதை பார்க்கின்றோம். ஆகையால் ஒருவருடைய மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றது என்பது அவரது சுபாவத்தின் அடிப்படையிலேயே இடம்பெறுகிறது. ஆகையால் நாங்கள் எங்களுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளும் போது இயல்பாகவே எங்களுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு நன்றாக அமைகிறது. அந்த வெளிப்பாடின் அடிப்படையில் எங்களால் சூழலிலும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், இருந்தாலும் இந்த மனித சுபாவம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஜெனட்டிக்னு சொல்வார்கள், பரம்பரை ரீதியானது, அது டிஎன்ஏயோடு சம்பந்தப்பட்டது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. எனவே பெரும்பாலும் அந்த குணங்களை மாற்றுவது என்பது எவ்வளவு தூரம் இலகுவானது. சில பேர் பார்த்திங்கன்னா மரணிக்கும் வரையில் அதே கோபத்தோடு இருந்து மரணித்தவர்களை பார்க்கின்றோம். ஆனால் சில பேரிடம் சில மாற்றங்கள் நடந்தே தான் இருக்கின்றன. ஏதோ ஒரு நிகழ்வு அவரை மாற்றுகிறது அல்லது ஏதோ சில பயிற்சிகள் அவர்களை மாற்றுகிறது. அந்த மாற்றத்தை உண்மையாக ஆன்மீகத்தால் ஏற்படுத்த முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆன்மீகத்தின் உண்மையான அந்த நோக்கமும் அதன் தொழிற்பாடும் அது என்று தான் சொல்ல வேண்டும். ஜெனட்டிக் என்று நீங்கள் கூறுவது போல் நிச்சயமாக பல நோய்களும் சுபாவங்களும் எங்களுக்கு அந்த 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 ஜெனட்டிக்கின் ஊடாக ஏற்படுவது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட எங்களுடைய ஒவ்வொரு குழந்தையும், உதாரணமாக நான் ஒரு தாயாக இருந்தால் என் கையில் ஒரு குழந்தை வந்தவுடன் அந்த குழந்தை பல விதமான சுபாவங்களை
கொண்டு தான் வருகிறது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு பாலர் பாடசாலைக்கு போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு குழந்தையும் வெவ்வேறான சுபாவங்களில் தான் இருக்கிறார்கள். அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது என்று என்னவென்றால், அதாவது எல்லாரும் ஒரே மாதிரியாக பிறப்பதில்லை. அவ்வாறு ஒவ்வொரு பிறப்பும் எங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு என்று கூற வேண்டும். எங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு குழந்தை எனக்கு கிடைத்தால் அந்த குழந்தையை மாற்ற வேண்டிய அந்த ஒரு பொறுப்பு ஒரு தாய் தந்தையருக்கு இருப்பதை போல், நான் பிறந்த உடனேயே எனக்கும் ஒரு வாய்ப்பு. அது எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். பழையது மறுமையை நாங்கள், அதாவது பிறவிகளை நாங்கள் நம்புகின்றோமோ இல்லையோ, ஆனால் அந்த ஒரு புதிய வாய்ப்பாக நினைப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? ஆகவே பிறந்தவுடன் நாங்கள் வளர்ந்து வருகிறோம். 12 வயது வரை எனது கட்டுப்பாடில் நான் இல்லை, தாய் தந்தையரின் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அதற்கு பின்னர் எங்களுக்கு என்ன வகையான ஒரு சூழல் அமைகின்றதோ அதன் அடிப்படையில் நான் என்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி எல்லாருக்குமே இருக்கின்றது. நாங்கள் நிச்சயமாக அதன் பின்னர் பெற்றோர் சொல்படி கேட்பவர்கள் என்று ஆகுவதில்லை, அல்லது வேறு ஒருவருக்கு கீழ்ப்படிந்து இருப்போம் என்றும் இல்லை. ஆகவே அதற்காகத்தான் நான் கூறினேன், இந்த சுபாவங்களில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் போது நான் எனக்கு அரசனாகின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை செய்யக்கூடாது என்பதை அந்த 12 வயதுக்கு பின்னர். இந்த ஆன்மீகம் என்பது இன்று வெளிப்படையாக நீங்கள் கூறுவது போல் உலகத்துக்கு மத்தியில் அந்த விளம்பரம் போதாமையால் இருக்கின்றதால் பிறருக்கு அந்த ஒரு வசதி இருக்கின்றது என்பது தெரியாமல் இருக்கின்றது. ஆகையால் இலகுவாக ஒரு கம்ப்யூட்டரை நாடி போகின்றார்கள், அல்லது பல வகையான செல்வாக்குக்குள் போவதற்கு காரணமே அந்த விளம்பரங்கள் தான். ஆகவே நாங்கள் இந்த சமூகத்தின் இன்றைய முக்கிய ஒரு பொறுப்பு என்று கூறலாம் இந்த ஆன்மீகத்தை நாங்கள் மக்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த. ஆகவே நிச்சயமாக அந்த ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே நானாக என்னை மாற்றிக்கொள்ள முடியும். எனக்குள் பயணித்து இந்த ஆன்மீகத்துக்கும் ஒரு சமயத்துக்கும் உள்ள சம்பந்தமே அதுதான். சரீரம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவரது சமயங்கள் உதவுகின்றது. அதே போல் ஆத்மாவுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஆன்மீக முயற்சியால் மட்டுமே முடியும். ஆனால் இது பெரிதாக புரிந்து கொள்ளப்படுவதில்லை. எல்லா வேதங்களுக்குள்ளும் இந்த ஆன்மீகம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டாலும், இந்த ஆன்மீகம் இது, சமயங்கள் இது, ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்வார்கள். இந்த ரிச்சுவல்ஸையும் ஸ்பிரிச்சுவலையும் பெரும்பான்மையானாக்கள் புரிந்து கொண்டதே கிடையாது. என்னது, நாங்கள் வழிபடுகிறோம், நாங்கள் கும்பிடுகிறோம், நாங்கள் இறைவனை வழிபடுகின்ற போது எங்களுக்குள் மாற்றம் வருகிறது, இதுதான் ரிச்சுவல், இதுதான் ஸ்பிரிச்சுவல் என்பதான நிலைப்பாடு பலரிடம் இருக்கிறது. இவர்கள் என்ன புதிதாக ஸ்பிரிச்சுவல் என்று தனியாக பேசுகிறார்கள் என்ற கேள்விகளோடும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் பதில் என்னவாகிறது? நான் ஏற்கனவே கூறியது போல, ஒரு நடிகனை எடுத்துக்கொள்வோமே, அவர் தன்னை ஒரு பிச்சைக்காரனாக நடித்திருந்தால், தன்னை எப்பொழுதுமே பிச்சைக்காரனாக நினைப்பாராக இருந்தால், புதிதாக நீ பிச்சைக்காரன் இல்லை, நீ உன்னுடைய உன்னுடைய சுயம் இதுதான். உதாரணமாக நடிகர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் மனிதர்கள், ஆனால் பல வகையான பாகங்களை ஏற்றிருக்கிறார்கள். அதுபோலத்தான் நாங்களும் கூட நாங்கள் யார் என்பதை அறியாது இருக்கும் வரைக்கும் நாங்கள் சரீரம் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தாய்க்கு தந்தை, நாங்கள் பிறக்கும் போது எங்களுக்கு தெரியுமா நாங்கள் யார் என்று? தெரியவே தெரியாது. ஆனால் தாய் தகப்பன் கூறினார்கள், இது உன்னுடைய பெயர், இது உன்னுடைய சமயம். இதெல்லாம் எதன் அடிப்படையில்? அந்த பெற்றோர், இந்த சரீர சம்பந்தமான பெற்றோர்கள் எங்களுக்கு இட்ட பெயர், அவர்கள் கொடுத்த அறிமுகங்கள், அல்லது அவர்களால் எங்களுக்கு கிடைத்த ஒரு அறிமுகம் இல்லையா? ஆகவே அதனால் தான் பலரும் இந்த ஆன்மீகம் என்ற ஒன்று எங்களுக்கு பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்பதை புரியாது இருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஆத்மாக்கள் என்ற ரீதியில் நாம் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த நேயர்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம், நாம் இந்த சரீரத்தில் இருந்து வேறுபட்டவர்கள். உயிர் என்பதை ஒரு மரணத்தை கூட ஒரு வைத்தியர் என்ன கூறுவார்? அவர் போய்விட்டார், இனி அவரை ஒன்றும் செய்ய முடியாது, அவர் சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறும்போது சரீரம் வேறு நாம் வேறு என்பது நன்றாக புலப்படுகிறது இல்லையா? ஆகவே அந்த நான் என்ற அந்த உணர்வு மாறாதவரை நாம் நினைப்போம் ஆன்மீகத்தினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று தான். ஆன்மீகம் என்பது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. இதுக்கு இன மத பேதம் கால வரையறை கூட இல்லை, மரணம் என்பதும் இல்லை. ஆகையால் நாங்கள் அந்த உணர்வுக்கு வருவது தான் இன்றைய எங்களுடைய நோக்கமும் கூட. இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் அந்த ராஜயோக பயிற்சியே அடிப்படையாக கொண்டதே மனிதர்
சரீரமல்ல ஆத்மா உணர்வுக்கு கொண்டு வருதாகவே சரீரம் என்ற நிலைப்பாட்டில் காலங்காலமாக நாங்கள் இருந்ததால் தான் எங்களால் இந்த ஆன்மீக முயற்சியை சரிவர செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆத்ம உணர்வு என்ற ஒன்றை நாங்கள் பயிற்சி செய்து அதற்குள் வரும்போது யாரை பார்த்தாலுமே எங்களுக்கு ஒரு ஆண் பெண் வித்தியாசமோ அல்லது இன ரீதியாக அவர்களை பார்க்கின்ற ஒரு முறையோ அல்லது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எங்களுடைய அந்த தொடர்பு தொடங்கும் போது அதுதான் ஆன்மீகம் ஆகும். அதே நேரத்தில் வாழ்க்கையிலே நடைமுறை சார்ந்த பல விஷயங்கள் இருக்கிறது. எங்களுடைய சரீரம், எங்களுடைய உடல் சார்ந்த சிந்தனைகள் தான் நமக்கு இருக்கிறது. உடல் பசிக்காக நாம் உணர்வு வயப்படுகின்றோம். அதே போன்று வேறு சில தேவைகள் உடலை மையப்படுத்தியதாக இருக்கிறது. உடல் மீது தான் நமக்கு காதல் ஏற்படுகிறது, உடல் மீது தான் அன்பு ஏற்படுகிறது. எனவே இந்த சரீரத்தை விட்டுமான அந்த முற்றுமுழுதான ஆன்மீக உணர்வு என்பது ஒரு வகையான துறவி மனோநிலை என்பதான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்க? சில பேர் கூட நான் நினைக்கின்றேன் இவ்வாறான சில ஆன்மீகவாதிகள் அமைப்புகளை பார்க்கின்ற போதும் அவர்கள் இல்லற வாழ்க்கையை விட்டும் புறம்பானவர்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள். சரீரத்தை விட்டும் ஆன்மீக உணர்வு என்று வருகின்ற போது எப்படி ஒருவரை நேசிக்க முடியும், எப்படி ஒருவர் மீது காதல் கொள்ள முடியும் என்பதாக கூட கேட்கப்படுவதும் உண்டு. அதற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் இந்த நடைமுறை பிரச்சனைகளை தாண்டி சாதாரண வாழ்க்கையோடு நாம் இந்த ஆன்மீக உணர்வோடும் வாழ முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நாம் யதார்த்தமாக ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய இந்த உலக சூழல் எங்களுடைய சந்தோஷமான அமைதியான வாழ்க்கைக்கு உரிய அல்லது பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றதா? நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இல்லை என்பதுதான். நாம் சகலரும் ஆசைப்படுகின்றோம் அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இது துறவியாக இருந்தாலும் சரி, இல்லறத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, சகலரும் இறுதியாக ஆசைப்படுவது அந்த அமைதியும் சந்தோஷம் எனக்கு வேண்டும். துறவியாக இருந்தார் கூட அவர் அந்த அமைதியையும் தனக்கான அந்த சந்தோஷத்தையும் தேடித்தான் அந்த துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறார். ஆகையால் இந்த சந்தோஷம் அமைதி என்பது அவர் அடிப்படையில் அவருடைய பாகம் துறவி இல்லறம் என்றாலும் கூட நாங்கள் ஆத்மாக்கள் என்ற ரீதியில் அது எங்களுடைய சொந்த குணம் என்பதால் தான் நாங்கள் அனைவரும் அதை விரும்புகிறோம். ஏன் மிக இலகுவாக அமைதியின்மை எங்களுக்கு கிடைக்கின்றது, சூழலில் தூய்மையின்மை இருக்கின்றது, சண்டை சச்சரவு இப்படி சந்தோஷம் இல்லாமல் ஆகுவதற்கான நிலைமை நிறைய இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் ஏன் சந்தோஷத்தை தேடி செல்லுகிறோம், ஏன் அமைதியை தேடி செல்லுகிறோம்? ஏனெனில் அது எங்களுடைய இயல்பான குணம். அது யாராக இருந்தாலும், துறவியாக இருக்கலாம், ஏன் மாணவனாக இருக்கலாம், பிறந்த குழந்தையாக இருக்கலாம், வயோதிபராக மரண படுக்கையில் இருப்பவராக இருக்கலாம், எல்லோருமே விரும்புவது அந்த அமைதியும் சந்தோஷத்தையும். ஆகையால் இதில் நாங்கள் இந்த அமைதி சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதில் இங்கு பாகுபாடு இல்லை, துறவியா அல்லது ஒரு இல்லறத்தை சேர்ந்தவரா என்பது. ஆகவே அது நாங்கள் எங்களுடைய அந்த பாகத்தை முதல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு துறவு வாழ்க்கையின் மூலமாக அந்த அமைதி கிடைக்கும் என்றால் நிச்சயமாக வெளியிலிருந்து எங்களுக்கு காடு எங்களுக்கு அமைதியை கொடுக்க போவதில்லை, இல்லது குடும்பம் எங்களுக்கு அமைதியை கொடுக்க போவதில்லை. எனக்குள் இருக்கின்ற அந்த அமைதி சக்தியை நான் அதிகரிக்க நான் எங்கிருக்கின்றேனோ அங்கு நான் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகின்றேன். ஆகையால் இந்த உங்களுடைய இந்த கேள்வி மிகவும் நல்ல கேள்வி. ஏனெனில் இங்கு நாங்கள் நேயர்களாக இருக்கின்ற பலரும் எந்த ஒரு பாகத்தையும் நடிக்கலாம். ஆனால் எங்களை நாங்கள் முதல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த பாகம் என்பது அதன் ஊடாக அந்த அமைதியையும் சந்தோஷத்தையும் நாங்கள் அடைய வேண்டும். வெளியில் புற சக்திகளின் ஊடாக நிச்சயமாக அது எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அது ஒரு காணல் நீர் போன்றதாகவே எங்களுக்குள் நாங்கள் இந்த அமைதியும் சந்தோஷமும் பிறப்பு எங்களுடைய, அதால் தான் அதை தேடுகின்றோம். ஆகவே அந்த சக்தியை அதிகரித்து கொள்ள செய்யப்படுகின்ற அந்த முயற்சியை தான் நாங்கள் ஆன்மீகம் என்று கொடுக்கிறோம், இல்லையா? நிச்சயமாக வெளியில் என்ன சலசலப்புகள் இருந்தாலும் அகத்தினுள் நாங்கள் அமைதியாக இருப்பதற்கான ஒரு பயிற்சியாக நாம் இந்த ஆன்மீகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சுபாவ மாற்றமாக இருக்கலாம், நிரந்தரமான அமைதியாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் ஊடாக கிடைக்கப்பெறும் என்கின்ற அழகான ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறீர்கள். தொடர்ந்தும் நாங்கள் இனிவரும் மாதங்களிலும் பேசலாம். இந்த அளவில் நாங்கள் இன்றைய இந்த பகுதியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களுடன் இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். முற்றத்து மல்லிகை மணக்காது அப்படின்னு சொல்வார்கள். எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டு கோலங்கள் தொடர்பாக எல்லாம் அதிகமான பெருமைகளை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை.
பெரும்பாலும் புறக்கணித்து வாழ்பவர்களாக நாம் வாழ்வதனுடைய விளைவுதான் இன்றைய காலகட்டத்தின் அவலங்களும் துயரங்களும். அந்த அடிப்படையில் பார்த்தால் மிகச்சிறந்த உணவை நாம் கொண்டிருக்கின்றோம், மிகச்சிறந்த ஆடை கலாச்சாரத்தையும் நாம் கொண்டிருக்கின்றோம். இருந்தபோதும் கூட அவை குறித்தான புரிதல் நமக்கு வரவில்லை. உலகத்திலே சிறந்த உணவு இட்லியும் சாம்பாரும் என்று சொல்லும் வரையிலும் நாம் அதனை புரிந்து கொள்ளவில்லை. சொன்னபோதும் கூட இன்றும் நம்மில் பலர் அதனை புரிந்து கொள்வதிலும் அதனை பயன்படுத்துவதிலும் விட மேற்கத்திய உணவுகளின் பால் பின் செல்வது, ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிகம் உண்பது என்று அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நாம் புரியாத இந்த முற்றத்து மல்லிகையில் மிக முக்கியமானது தான் இந்த யோகாசன கலை என்பது. யோகாசன கலை என்பது தொன்று தொட்டு எமனுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு கலை. உடலுக்கு மாத்திரமல்லாமல் உள்ளத்திற்கும் ஒரு ஆன்மீக ஒளியை கொடுக்கக்கூடிய இந்த யோகாசன கலையை எம்மில் எத்தனை பேர் புரிந்து வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. உலகளாவிய ரீதியிலே சர்வதேச யோகா தினம் என்று ஒன்றை உருவாக்கும் வரையிலும் பாடசாலைகளில் அதை கற்றுக் கொடுப்பதற்கு நாம் தயாராகவே இல்லை. எனவே எவ்வளவு தூரம் நாம் எம்முடைய கலைகளை எம்முடைய பெருமைகளை புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பது கவலையான ஒரு விடயம். ரசவாதம் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் உங்களுக்கும் யோகம் வரும். அனைவருக்கும் எமது அன்பார்ந்த காலை போயாதின வாழ்த்துக்கள். நாம் இன்றும் சில சூரிய நமஸ்காரத்தினுடைய 12 நிலைகளை பார்க்கிறோம். அதாவது கதிர் வணக்கம் என்று கூறக்கூடிய கதிரவனுக்கு நம்முடைய மனசால் மட்டுமல்லாமல் எமது உடம்பாலும் மனம், மொழி, வெய், வாக்கு என்ற அடிப்படையில் பூரணத்துவமான எங்களை உடம்பு, மனசு, ஒளி எல்லாத்தையுமாக மெய்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனாகிய சூரிய நாராயணன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய சில நிலைகளை பார்க்க இருக்கிறோம். அவற்றினுடைய 12 நிலைகள், 12 நிலைகளுக்கும் 3 வகையான மூச்சுக்கள், 12 மந்திரங்கள் கூடிய நிலையில் இருக்குது. நாம் இன்று பார்க்க இருப்பது மந்திரங்கள் இல்லாமல் உடம்பையும் மனசையும் எப்படி நிலப்படுத்தி ஒரு சூரியனுக்கு நன்றியை எப்படி செலுத்துகிறோமோ அதே மாதிரி அந்த முறையில் உடம்பாலையும் மனசாலையும் அவர் வணங்கக்கூடிய நிலைகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்ப்ப இருப்பது அந்த 12 நிலைகளை பற்றி. இதனுடைய முதல் நிலை ஸ்துதி தண்டாசனம் செய்யக்கூடியது. உங்களுடைய கால்கள் எப்பயும் வி ஷேப்பில் இருக்கணும். அதாவது குதிகால் சேர்ந்து மற்ற விரல்கள் கொஞ்சம் அகண்ட நிலையில் இருக்க வேணும். இது ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய மூலாதார சக்கரத்தை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி அதை கொஞ்சம் விரிச்ச மாதிரி செய்கிறதுக்காக இந்த நிலையில் இருக்க வேணும். இந்த நிலையிலிருந்து நாங்கள் மூச்சு விடும்போது மூலாதார அக்கினி சக்தி கூடி பிராண அபானம் கூடும்போது மூலாதாரம் உங்களை இயற்கையாக வேலை செய்யக்கூடிய நிலையில் இந்த நிலை இருக்கலாம். சில பேர் இப்படியும் வச்சு செய்வாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்படி வைக்கிறது சரியான நிலையாக இருக்கிறது. இந்த நிலையிலிருந்து 3 மூச்சு ஆரம்ப நிலைக்கு எடுத்து விடணும். ஆழமான 3 மூச்சு. முதல் நிலை 2 கைகளையும் அநாகத சக்கரத்துக்கு நேராக கூப்பிய நிலையில் இருக்க வேணும். இல்லை உங்களுடைய மனமும் மூச்சும் ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி அமைச்சு கொள்ள வேணும். மூச்சு ஆழமாக எடுத்து விடுங்க. ஏகம் கைகளை மெதுவாக தொடங்கி பக்கத்தோடு கொண்டு ஒரு மூச்சை எடுத்துக்கொண்டு கைகளை தூக்கி காதுக்கு பக்கத்தோடு வச்சு அப்படியே பின்னுக்கு வளையுங்கள். இதுவே 2ஆம் நிலை. மூச்சை விட்டுக்கொண்டு பாதகஸ்தாசனம். 2 கைகளும் காலுக்கு பக்கத்தோடு இருக்கணும். நெத்தி முழங்காலத்தோட வேணும். திரணி 3ஆம் நிலை. வலது காலை தூக்கி வைக்க வேணும். வலது காலுடைய விரல்கள் அனைத்தும் பூமியில் படிந்த வண்ணம் இருக்க வேணும். உடைய கழுத்து பகுதி 30 பாகையை நோக்கிய வண்ணம் இருக்க வேணும். ஒரு மூச்சு ஆழமாக எடுக்க வேணும். அஸ்வசஞ்சாலன் ஷத்வாரி, இது 4ஆம் நிலை. துலாசனன்னு சொல்லக்கூடிய 4ஆம் நிலை. பார்வை முன்னுக்கு இருக்க வேணும். உங்களுடைய உடம்பும் கால்கள் எல்லாம் ஒரே கோடில் இருக்க வேணும். அமைதியான 3 மூச்சு. பஞ்ச மூச்சை விட்டுக்கொண்டு முழங்கால் 2ஐயும் உங்களுடைய உடம்புண்ட பாரம் தாங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். கால் விரல்கள் நிலத்தை நோக்கிய வண்ணம் இருக்க வேணும். இதுலேயும் ஒரு 3 மூச்சு. இன்னும் ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மூச்சை விட்டுக்கொண்டு ஷத் 6ஆம் நிலை. உங்களுடைய மார்பு பகுதி, இதற்கு பேர் அஷ்டாங்க நமஸ்காரம். உங்களுடைய உடம்பினுடைய 8 பகுதி நிலத்தில் படிந்த வண்ணம் இருக்க வேணும். ஆழமான 3 மூச்சு. இன்னும் ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்டு சப்த 7ஆம் நிலை.
கழுத்துக்களை நல்லா அவ்வளவுக்கு மேலே தூக்கி பார்க்கலாமோ அவ்வளவுக்கு பார்த்துக்கொள்ளலாம். இதுலேயும் ஒரு 3 மூச்சு. அஷ்ட 8ஆம் நிலை. மூச்சை விட்டுக்கொண்டு கால், முக்கியமாக இதில் கால் பாதங்கள் வந்து நிலத்தில் படிஞ்சிருக்க வேணும். உங்களுடைய கைக்கு இடையில் தலை இருக்க வேணும். 3 மூச்சு. பர்வதனாசனா அல்லது மலையாசனான்னு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் நிலை. மீண்டும் நவ பஞ்சாங்க நமஸ்காரம். மீண்டும் இது 2ஆம் படியாக வருகிறது. உங்களுடைய நெத்தியை வந்து நிலத்தில் வச்சுக்கொள்ளலாம். தச வலது காலை தூக்கி இடது கைக்கு 2 கைக்கும் இடையில் வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் இதன் 2ஆம் நிலை. ஏகாதச 11ஆம் நிலை. மீண்டும் இது 2வது தரையாக வருகிறது. முழங்கால் தொடுங்கள் நெத்தியால். முழங்கால் மடியாமல் பார்த்துக்கொள்ள வேணும். கஷ்டோத்தாசன் துவாதச. மீண்டும் மூச்சு எடுத்துக்கொண்டு பின்னுக்கு வளைய வேணும். நமஸ்கார முத்ரா. மீண்டும் அவதானமான மூச்சு. மூச்சு அவதானிச்ச வண்ணம் இருக்க வேணும். சூரியனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை மனசாலே உணர்ந்து கொள்ளலாம். ரிலாக்ஸ் தடாஷம். வணக்கம். இது 2ஆம் நிலையாக நாம் சிலவதை வந்து ஒரு ஆளோட வந்து எப்படி யோகா வந்து இணைச்சி செய்கிறது. அதாவது சக்தி மையங்களை வந்து ஒரு ஆளுக்கு வந்து சில பேருடைய சக்தி மையங்கள் வந்து வேறு விதமாக இருக்கலாம். அதாவது உடம்புல வந்து வலிமை, சில பிராண சக்திகள் குறைஞ்சாக்கள் வந்து 2 பேரோட இணைந்து அந்த யோகாவை செய்யும்போது அவருடைய சக்திகள் சிலவளை பாய்ச்சப்படலாம். அல்லது அவருடைய வலிமை வந்து இவருக்கு தாங்கக்கூடிய நிலையில் நாங்கள் சில ஆசனங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக வந்து சேர்த்து செய்வது பார்ட்னர் யோகான்னு சொல்லக்கூடிய சேர்த்து செய்யக்கூடிய ஆசனம் வந்து ஒரு ஆள் வந்து உத்தித்த பரிவர்த்த திரிகோணம் செய்ய, அடுத்த ஆள் வந்து நடராஜாசனம் செய்கிறது. ஏன்னா உத்தித்த பரிவர்த்தனை செய்யக்கூடியது எல்லாம் நார்மலாக செய்யலாம். நடராஜாசனா கொஞ்சம் பேலன்சிங்கோட செய்ய வேண்டியிருக்கு. அதால் வந்து உத்தித்த பரிவர்த்த திரிகோணம் செய்கிற ஆக்கள் வந்து இந்த நடராஜாசனம் செய்கிற ஆக்களுடைய எப்படி தாங்கி பிடிக்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதை இப்போது பார்ப்போம். முதலாவதாக திரிஷாந்தி ஜென் அவர்கள் வந்து உத்தித்த பரிவர்த்தாசனம் செய்வார்கள். இதனுடைய 8 நிலைகள் இருந்தால் இப்போது அவங்க 3 நிலைக்கு வருவார்கள். ஏகம். வலது கால் உங்களுடைய ஒரு அளவுக்காக உங்களோட கால் உயரம் அல்லது உடம்பு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். மற்றது திவே, உங்களுடைய குதிகாலை திருப்பணும். இடது குதிகாலும் உடைய மற்ற குதிகாலம் வந்து ஒரே கோட்டில் இருக்க வேணும். அதாவது கடைசி விரல்கள் வந்து இந்த குதி விரலை நோக்கி இருக்க வேணும். அதே ஒரே கோட்டுக்கு இருக்க வேணும். இது 2ஆம் நிலை. திரணி. கைகள் ரெண்டையும் தூக்கி தோளுக்கு நேராக வச்சிருக்க வேணும். ஷத்வாரி. உடம்பு திருப்ப வேணும். பஞ்ச. இது பயண நிலை. நாங்கள் 3 பேரும் நடராஜாசன். ஏகம். Okay, Drani. Shat. Sabda. Ashta. Nava. Dasha.
1 2 3 4 1 by 1 4 5 6 இந்த மூச்சுக்கும் உயிருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்வார்கள். மூச்சு விடுபவர்கள் வாழ்பவர்கள் என்கின்ற இரண்டு வகைராக்களாக நாங்கள் மனிதர்களை பார்க்கலாம். அதென்ன மூச்சு விடுபவர்கள், அதென்ன வாழ்பவர்கள் என்பதான கேள்விகள் எழலாம். மூச்சு விடுபவர்கள் வெறுமனே மூச்சு விட்டு கொண்டிருப்பவர்கள் தான். வாழ்பவர்கள் என்பது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை பதிந்து செல்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை சொல்கிற போது வாழ்பவர்களினுடைய மூச்சு ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி அது ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்கும் என்பதான கேள்வி உங்களுக்குள் எழுவதாக இருந்தால் நிச்சயமாக இந்த சுவாசம் குறித்தும் மூச்சு குறித்தும் நீங்கள் புரிந்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இன்று இமயமலைகளில் இருக்கலாம் அல்லது அதனையும் தாண்டிய தனிமையில் இருப்பவர்கள், ஞானிகள், ரிஷிகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர்களுடைய உடலுக்கும் ஆன்மாவிற்குமான சக்தியை உணவை விடவும் மூச்சு தான் கொடுக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அது எப்படி தெரிந்து கொள்ளலாம் என் சுவாச காற்றே மூலமாக. என் சுவாச காற்று என்ற பகுதியூடாக இணைந்திருக்கின்றோம். என்னோடு இணைந்து கொள்கின்றார் இதய நிறைவு தியான நிலையத்தை சார்ந்த திருமதி கஸ்தூரி வெங்கடாச்சலம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். முதலிலே நாங்கள் இந்த இலங்கை சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். அடுத்து இந்த இதய நிறைவு தியான நிலையம் அப்படி அதை பற்றியதான ஒரு அறிமுகம் நான் நினைக்கின்றேன் இந்த ரசவாதம் நிகழ்ச்சியூடாகத்தான் பெருமளவான மக்களுக்கு கிடைத்திருக்கும். இலங்கையில் நீண்ட நாட்களாக இருப்பதாக அறிகின்றோம், நீண்ட வருடங்களாக. தமிழகத்தை பொறுத்தளவில் உங்களுடைய இந்த இதய நிறைவு தியான நிலையம் பற்றியதான ஒரு அறிமுகத்தை சுருக்கமாகத்தான் இருக்கு. எவ்வளவு பழமையான அமைப்பு. வணக்கம். இலங்கை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதய நிறைவு தியானம் என்பது 1945ஆம் ஆண்டு நம்மளுடைய இந்திய அமைப்பின் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இது எந்த விதமான லாப நோக்கமும் இன்றி மக்களுக்காக தொண்டு செய்வதற்காகவே ஏற்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இது இன்றைக்கு உலகெங்கும் ஒரு 120 நாடுகளில் இது தொடர்ந்து மக்களுக்கு சேவை ஆற்றிக்கொண்டே வருகிறது. எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல், எந்தவித கட்டணமும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டு வருகின்ற ஒரு ஆர்கனைசேஷன். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலும் கிட்டத்தட்ட இந்த ஆன்மீக மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னையில் இந்தியாவுடைய தலைமை செயலகமாக இது நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் என்றால் என்ன என்பது குறித்தெல்லாம் நாங்கள் கடந்த வாரங்களில் பார்த்திருந்தோம். குறிப்பாக இந்த தியானம் என்கின்ற வார்த்தை, யோகாசனம் என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் அதிகம் பழக்கப்பட்டு போய்விட்டது. ஆனால் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதிலிருந்து தான் மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய தேவையும் இருக்கிறது. உங்கள் பார்வையில் தியானம் எப்படி செய்ய வேண்டும், அதற்கான மனப்பக்குவம் எப்படியானதாக இருக்க வேண்டும்? பொதுவாக தியானம் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கடந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். ஏன்னால் முன்னோர்கள் ஆன்மீகம் அப்படின்றது நன்றாக எல்லோருக்கும் இல்லற வாழ்க்கை, துறவற வாழ்க்கை என்று 2 வாழ்க்கையாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லோருக்குமே தேவைப்பட்ட ஒன்று என்னன்னா ஆன்மீகம், தியானம் அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் வாழலாங்கிறது மனித வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டது தான் மனித வாழ்க்கை. இன்றைக்கி இந்த காலத்தில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையோட தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, மக்கள் எதுவானாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அக்செப்ட் ஆஸ் இட் கம்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் மக்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே டுவாலிட்டி, இருமைகளாக தான் இருக்குது. இன்பம் துன்பம், இரவு பகல், ஏற்றம் இறக்கம், மேடு பள்ளம் அப்படின்னே நம்ம பார்த்து பழகிட்டோம்.
இந்த வாழ்க்கையில் இன்பங்கிறதை ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் துன்பங்கள் வழிகள் அப்படிங்கும்போது தான் நம்ம எங்கேயாவது தேடி ஓடி நாடி அதை வந்து அதோட பிரச்சனைகளுக்குன்னு சொல்யூஷன் தேட முடியுமான்னு ஒரு இருக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் பிரச்சனைகள் இல்லை என்றால் கடவுள்களுக்கு அர்ச்சனை கூட கிடையாது. இன்றைக்கி எங்காவது அதற்கு ஒரு விடிவு காலம் தேடாதா கிடைக்காதான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு கண்டிப்பாக நமக்கு வர்றது கிடையாது. அதில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கறது தான் தியானம். ஒரே சிம்பிளாக சொல்லப்போனால் ஒழுங்குபடுத்தப்படாத மனதை ஒழுங்குபடுத்துவது தான் தியானம். ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். நாம் இப்போ அப்படி பண்ணுறதில்லை. ஆனால் வாழ்க்கையில் எப்போவுமே இன்பமாகவே இருக்குன்னு நினச்சா அது முடியுமா? முடியவே முடியாது. வாழ்க்கைங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம் நமக்கு வேணும். ஃபார் உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்கா, ஒரு செடி இருக்குது. அந்த செடி எப்படி உருவாகுதுன்னா ஒரு விதையிலிருந்து உருவாகுது. அந்த விதை மண்ணோடு போராடினால்தான் அது ஒரு மரமாகும். ஒரு சாதாரண பெண் கூட வலியோடு போராடினால்தான் தாய்மைன்றதை ஒன்று அடைய முடியும். இருளோடு போராடினால்தான் வண்ணத்து பூச்சி கூட கூட்டுப்புழுவிலிருந்து வண்ணத்து பூச்சியாக வெளியே முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் வரலாறு படைக்க முடியும். ஸோ வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் துன்பப்பட்டு தான் வெளியில் வந்திருக்கோம். அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு எப்படி வரும்னா பழக்கப்படுத்தணும், பயிற்சியப்படுத்தணும். அந்த சாதிக்கணுன்ற மனசை ரெகுலேஷன் பண்ணணும். அலைபாயின்ற மனசை அடக்கணும். அந்த சிற்பி எப்படி கல்லில் இருந்து வேண்டாதவற்றையெல்லாம் துகள்களை செதுக்கினாதான் ஒரு அழகிய சிற்பம் வர்றது போல மனதையும் அழகிய ஒரு சிற்பமாக மாற்றணும், ஒரு செயலை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா தேவையில்லாத எண்ணங்களை நாம் வந்து வெளியில் தள்ளணும். அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அதை தான் அந்த தியானன்றது ஒருமுகப்படுத்துதல், கான்சன்ட்ரேஷன் இன் ஒன் திங், ரெகுலேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது தான் தியானம். இதிலிருந்து என்னுடைய அடுத்த கேள்வியையும் நான் தொடுக்கின்றேன். ஒருமுகப்படுத்துவதற்கு தியானமா அல்லது தியானித்தலின் மூலம் ஒருமுகப்படுத்தல் நமக்குள்ளே ஏற்படுகிறதா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தியானம் என்றாலே பிரச்சனையாக அதுதான். உட்கார்ந்த நேரம் எதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியானத்தின் மூலமாக ஒருமுகப்படுத்தல் மனோநிலை நமக்குள் வருகிறதா அல்லது இந்த ஒருமுகப்படுத்தல் மனோநிலை வந்ததன் பிற்பாடு தான் தியானம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம்? இது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படின்ற மாதிரி. ஆனால் பொதுவாக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தான். அப்போ தியானங்கிறத வந்து நாம் இப்போ ஒரு நல்லவனா அப்படின்றத கூட ஆரம்பத்தில் நடிச்சுட்டு இருந்தோம்னா கூட அதுவே பழக்கம் ஆகிடும். ஏன்னா பழக்கம் வழக்கமாகும், வழக்கம்தான் வாழ்க்கையாகும். அப்போ ஆரம்பத்தில் விரும்பியோ விரும்பாமலோ கூட நம்ம அப்படியே இந்த தியானத்தில் உட்கார ஆரம்பித்தோம்னா தொடர்ந்து அதை அப்படியே சிந்திக்க சிந்திக்க அதுவாக மாறிடும். இன்னொன்று தியானம்னா எது ஒன்றை நினைத்து அதுவாக ஆக வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதுவாக மாற முடியாது தான் தியானம். அப்போ தியானத்தில் நம்ம ஆரம்ப கட்டத்தில் விரும்பியோ விரும்பாமலோ நம்ம உட்கார்ந்தா கூட அப்படியே பழக பழக நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய கட்டுக்குள்ளே வந்துடும். இப்படி ஒரு பம்பரத்தை நீங்கள் சுற்றி விட்டீங்கன்னா அது சுற்றி சுற்றி அடங்கி ஒரு இடத்துல நிற்குதில்ல. அது மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் மாதிரி தியானத்தில் எண்ணங்கள் அலைபாய்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுவே பழக்கமாகும்போது அப்படியே அமைதி அமைதி, மனம் ஒரு குரங்கு தானே, அது போக அதை எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கட்டுப்பாடு இல்லாமல் விட்டுட்டோம்னா அதுவாக அடங்கி ஒடுங்கிடும். இப்போ ஒரு தண்ணி இருக்குது குளத்தில், கலக்கி விட்டுட்டா கொஞ்ச நேரத்தில் அமைதியாக இது செட்டில் ஆகிடுதில்ல, தெளிந்த நீர் தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம் இல்லை. அதே மாதிரி தான் மனசை கூட ஒன்றும் நம்ம கட்டுப்படுத்தாமல் அமைதியாக உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், குழப்பத்துக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கவே முடியாது, அமைதியற்ற மனதிலையும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ அதுவாக அடங்கட்டுன்ற ஒரு கண்ணை மூடி 5 நிமிஷம் உட்காந்து பார்க்கும்போது அப்படியே மெதுவாக 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 நம்ம உள்ளே போகும்போது நிச்சயமாக நமக்குள்ளார அந்த தியானம் கட்டுக்குள்ளே வரும். ஆனால் ஆரம்பத்தில் வந்து இது வந்து எளிதில்லை, பட் ரொம்ப சிம்பிள்மோ, ஆனால் பட் நாட் ஈஸி. ஆனால் அதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும், அவ்வளோ. நிச்சயமாக நடைமுறையாக தியானத்தை எப்படி செய்யலாம் என்பது குறித்து தான் நான் உங்களோட அதிகம் பேச விரும்புகின்றேன். அதன் காரணமாகத்தான் அந்த முதல் கேள்வி. அடுத்த கேள்வியும் அதை ஒட்டியதாகத்தான் இருக்க போகிறது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து தியானம் செய்வதற்காக எல்லோரும் தங்களை தயார்படுத்துகின்ற போதும் அவர்களுக்கு இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துதல் மிக கஷ்டமான பிரச்சனையாக இருப்பதை போல இந்த தியானத்தின் மூலமாக எந்த இலக்கை நோக்கி போகிறோம் என்பதான ஒரு விஷயம் இருக்குது. பலரையும் பார்த்தால் இப்பொழுது நாங்கள் இந்த சிலை வழிபாடுகள் எல்லாம் வந்தது கூட எண்ணத்தை ஒருமுகப்படுத்த ஒரு புள்ளி தேவை என்கின்ற ஒரு அடிப்படை. அதே போன்று சில பேரை பார்த்தால் எந்த ஒரு சிலை வழிபாடும் இல்லாத ஒரு வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இந்த சிலை வழிபாட்டாளர்கள் சொல்கிற கருத்து என்னவென்றால் எப்படி ஒரு நிலைப்படுத்துவது மனதை, ஏதோ ஒரு புள்ளி தேவை என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். தியானத்திற்கு அப்படியான ஒரு புள்ளி தேவை
இப்போ நம்ம ஒரு உருவ வழிபாடு அப்படின்னு நான் பார்த்தோம்னா கூட ஏதோ ஒன்றை நினைத்து தான் நம்ம இது பண்ண முடியும். ஒரு ரோஜா அப்படின்னு நினச்சோம்னா ரோஜாவோட கலர், அந்த உருவம் எல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி எல்லையற்று நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை நம்ம எந்த உருவத்தில் இது பண்ணுறது? இந்த உலகத்திற்கே பார்க்க போனால் ஒளி தான் ஆதாரம். அந்த ஒளி என்பது வந்து எல்லா இடங்களிலும், எல்லா மதங்களும், எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த ஒளி, அந்த வெளிச்சத்தை இதயத்துக்குள் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனையில், ஒரு கற்பனையான ஒரு எண்ணத்தோடு நம்ம தியானத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த புள்ளி அப்புறம் அதிலையும் நம்ம அப்படியே அதை நினைத்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா திரும்பவும் நம்மளுடைய எண்ணங்களுடைய வியாபிதல் போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் இதயத்தில் ஒரு தெய்வீக வெளிச்சம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து ஒரு பாவனையாக நினைத்து கொண்டு நம்ம தியானத்தை துவங்கலாம். அதுதான் இந்த சகஜ மார்க்கம் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனில் நாங்கள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஆம், தியானிப்பதற்கான ஒரு புள்ளியை நீங்கள் ஒளியாக சொல்கிறீர்கள். என்ன வகையான மனோபாவம் இருக்க வேண்டும் ஒரு தியானம் செய்வது? அதாவது எந்த மாதிரியான மனோபாவம் அப்படில உட்கார்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது முதல்ல ஃபெய்த், நமக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை எப்படின்னாக்கா, ஒரு இடத்துல எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க மழை வர்றதுக்காக. ஆனால் மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் கொடை எடுத்துகிட்டு போகிறார். ஏன்னா அவருக்கு அந்த நம்பிக்கை, மழை வரும்ன்ற நம்பிக்கை. அந்த மாதிரியாக நமக்கு முதல்ல ஃபெய்த் வேணும். ஒரு குழந்தைய தூக்கி மேலே போடுறீங்க, அந்த குழந்தை சிரிக்குது. ஏன் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக மேலே போட்டால் நம்மளை கீழே பிடிச்சிக்குவாங்க அப்படின்ட்டுருக்கு. இன்னொன்று நமக்கு தெரியும், அது நாளைக்கு வந்து விடியும் போது நம்ம இருப்போமா என்னங்கிறது தெரியுது. ஏன்னா பாஸ்ட் இஸ் அ ஹிஸ்ட்ரி, ஃபியூச்சர் இஸ் அ மிஸ்ட்ரி, பி இன் த ப்ரெசன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி இருந்தும் காலையில் அலாரம் வச்சு படுக்கிறோம் இல்லை, அது ஒரு கான்ஃபிடென்ட். அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் நமக்கு இருக்கணும். 5 ஆண்டு திட்டங்கள், 10 ஆண்டு திட்டங்கள், இப்படி வாழ்க்கையோட பிளான் எல்லாமே நம்ம பண்ணுறோம், பிளான் பண்ணி வைக்கிறோம். ஆனால் எந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தில்? எதிர்காலங்கிறது எப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தால் கூட பிளான் பண்ணுறோம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு உறுதியால் நாம் இந்த தியானத்தை வந்து நம்பிக்கையோடு தொடங்கணும். பட் நாட் த லீஸ்ட்ன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லவ். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி திருமணமாகி குழந்தை குட்டியோடு இருக்கோம். ஆனால் எல்லாரையும் கேட்டு பாருங்கள், ஐயோ கல்யாணம் பண்ணால் ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு கல்யாணம் பண்ண சொல்லி தான் அம்மா அப்பா நம்மளை கேட்பாங்க. ஏன்னா கஷ்டப்படணுங்கிறதுக்காக இல்லை, அந்த அன்புன்ற அந்த வாழ்க்கை சக்கரம் நமக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆட்டிடியூட் இஸ் த லாஸ்ட் ஒன். அது எப்படின்னா ஆட்டிடியூட் மனோபாவனா, இப்போ எனக்கு ஒரு 60 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பெரியவர் ஒரு டிஷர்ட்டில் போட்டு எழுதியிருந்தார், எனக்கு 16, ஐ எம் இன் ஸ்வீட் 16 பட் 46 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மனோபாவம், ஸ்டில் ஹீ இஸ் யங். அந்த மனோபாவத்தோட நம்பிக்கையோடு நம்ம தியானம் ஆரம்பிக்கணும். கிடைக்கும், முடியுமாங்கிறது அவநம்பிக்கை, முடியுங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தியானத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம இறுதியான ஒரு கேள்வி, சுருக்கமான ஒரு அறிமுகம் என்பதால் இறுதியான ஒரு கேள்வி. அதாவது இந்த தியானம் பண்ணுவது பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். நீங்கள் நிச்சயமாக தியானம் பண்ணுங்கள், தியானம் என்பது உங்களுக்கு அமைதியை தரும், இப்படி பல விஷயங்கள் சொன்னாலும் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். எதை நோக்கி இந்த தியானம் இருக்கிறது, அதனுடைய இலக்குத்தான் என்ன, அவ்வாறு தியானம் பண்ணுகின்ற போது நமக்குள் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நடைமுறை ரீதியாக ஒவ்வொருவருடைய அனுபவத்தையும் கேட்பதும் ஒரு அலாதியான ஒரு அனுபவம் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் அனுபவத்திலிருந்து நீங்கள் இதற்கு பதிலை சொல்லுங்கள். இதற்கு எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து பிறந்தது ஒரு சாதாரண மிடில் கிளாஸோட அபோவ் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவேன். அப்பா அம்மா வந்து, அப்பாவுக்கு ஒரு 6 வயது வரை தான் கல்வி, அம்மாவுக்கு சுத்தமாகவே தெரியாது, கை நாட்டு போட்ட ஒரு ஃபேமிலி. அதில் இருந்து ஒரு திருமணமாகி ஒரு பிஎஸ்சி டிகிரி முடித்தது ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேமிலியில் நான் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான எதுக்கு சொல்கிறேன்னா, சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவ தான். ஒரு திருமணமாகி ஒரு 4 வருடம் கழித்து தான் இந்த சகஜ மார்க்க தியானத்தை பற்றியும் ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், இதில் நான் வந்து டீப்பாக போய் அதில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் 2 வாழ்க்கையும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இல்லறமும் வாழ்க்கையும் வேணும், பொருளாதார வாழ்க்கையும் வேணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ஆன்மீக வாழ்க்கையும் வேணும். ஏன்னா காதறிந்த ஊசியும் காணாது கடை வழிக்கேன்னு சொல்லியாச்சு. ஸோ இங்கே நம்ம சம்பாதிக்கிறது எதையும் எடுத்துகிட்டும் போக முடியாது, அதே சமயத்தில் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவும் முடியாது. ஒரு சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த சகஜ மார்க்க தியானம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது.
கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த தியானத்தில் நான் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கேன். நானும் ஈடுபட்டிருக்கேன். 25 வருட காலமாக இந்த பயிற்சியை எல்லோருக்கும் இலவசமாக பல வெளிநாடுகளில் போய் கூட நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். என்னோடய வாழ்க்கையில் 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று என்னோடய குடும்பம், அதை தாண்டிய பொது வாழ்க்கை. என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனும் பொண்ணும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் பையன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான், பொண்ணும் டிகிரி முடிச்சுட்டு ஃபேமிலியில் வெல் செட்டில்டாக இருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் ஒரு நிறைவு அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த டைமில் இந்த சகஜ மார்க்கத்தில் இந்த தியான பயிற்சி பண்ணுறது மூலயமான ஒரு சமத்துவ நிலை கொண்டுட்டு வர்றதுக்கு வாழ்க்கையில் எனக்கு எளிதாக இருக்கிறது இந்த தியானம். குடும்பத்தில் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக இருக்குது. நிறைவுனாக்கா கஷ்டங்களே இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வளைவுகள் இல்லாத நதிகள் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாத்தையும் போராடி 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 பீனிக்ஸ் பறவை மாதிரி மேலே எழுந்து வர முடியுதுன்னா எனக்கு இந்த தியானம் தான் கற்றுக் கொடுது. பொது வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இருக்கிற இப்போ நிலைக்கும் நான் வந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஆல் கிரெடிட் கோஸ் டு மை குருஜின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு 13 புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கேன். ஒரு நல்ல பேச்சாளர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்கேன். வெளிச்சத்தின் மறுபக்கம் அப்படின்னு ஒரு இதில் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. அது என்னை பார்த்து மற்றவங்க மாறுறதுக்கு அளவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வளர்ந்த நிலையை கொடுத்துருக்கு அப்படின்னா தியானம்தான். நிச்சயமாக மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். தானங்களில் சிறந்தது வித்யாதானம் என்பார்கள். அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு விடயத்திலும் ஈடுபடுவதை நாங்கள் மெச்சுகிறோம், பாராட்டுகின்றோம். இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டு அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி, வணக்கம். வசந்தம் டிவியின் மூலமாக ரசவாதம் என்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதற்கு நானும் மனவில்லாத ஆனந்தம் அடைகிறேன். இந்த ஆனந்தம் எல்லோருக்கும் சென்று சேரட்டும். இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த தியானமும் இந்த ஆன்மீகமும் சென்று இந்த பூமி புண்ணிய பூமியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எனது மனமார்ந்த பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அலோபதி ஆங்கில மருத்துவம் தொடர்பான பெரிதான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. மனித உடலை உடலாக மாத்திரமே பார்க்கிறது, அது உணர்வாக பார்ப்பதில்லை என்பதான குற்றச்சாட்டு தான் அது. மனித உடலுக்கு ஒரு விடயத்தை சிகிச்சையை செய்கிற போது வெறுமனே ஒரு இயந்திரத்தை பழுது பார்ப்பது போன்றுதான் மனித உடலும் கையாளப்படுகின்ற ஒரு நிலையை இந்த ஆங்கில மருத்துவத்தில் பார்க்கின்றோம். அவனுடைய உணர்வு, அவனுடைய உளம் சார்ந்த பாதிப்புகள் குறித்து அலோபதி மருத்துவம் அதிகமாக கவனம் கொள்வதில்லை என்பதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உள ஆரோக்கியமும் முக்கியம். உள ஆரோக்கியம், ஆன்மீக ஈடேற்றம், இவைகளுக்கூடாக உடல் ஆரோக்கியம் பெறுவதென்பதுதான் மிக முக்கிய பணி என்பதாக இந்த சித்த மருத்துவம் உள்ளிட்ட முக்கியமான ஆயுர்வேத மருத்துவம், யூனானி மருத்துவங்கள் பேசுகின்றன. இவை குறித்தான புரிதலும் இவை குறித்தான ஈடுபாடுகளும் இன்றைய காலகட்டத்தில் குறைந்து கொண்டு செல்கின்ற இந்த நிலையிலே ஆன்மீகம் ஆரோக்கியமும் என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும் என நாம் நம்புகின்றோம். இன்றைய ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற பகுதியை அலங்கரிக்க வருகின்றார் சித்த வைத்திய நிபுணர் டாக்டர் விக்னவேணி செல்வநாதன் அவர்கள். வணக்கம். ஆமாம், கடந்த வாரம் உங்களுடைய அந்த பகுதி மிகவும் சுவையாக இருந்ததாகவே நான் கருதுகின்றேன். பல்வேறு தகவல்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். இன்று குறிப்பாக ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக சித்த வைத்தியம் பற்றி நாம் பேசுவதற்கு முன்பு சித்தர்களை புரிந்து கொள்ளுதல் மிக முக்கியம். பல பேரிடம் ஒரு படர்க்கையான ஒரு உணர்வு தான் இருக்கிறது. சித்தர்கள் அவங்க ரொம்ப பெரியவங்க, அந்த மாதிரியான ஒரு பொதுப்படையான கருத்துக்கள் இருக்கின்றது அல்லாமல் சித்தர்களை பற்றியதான சரியான தெளிவு இல்லையே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி நம்ம சித்தர்களை பற்றி பேசலாம். சித்தர்கள் என்பவர்கள் யார்? சித்தர்கள் என்று பொதுவாக மத்தியில் நீங்கள் கூறியது போல் பல வகையான ஒரு தோற்றப்பாடுகள் உண்டு. ஒன்று, உலகத்தை துறந்து காடுகளில் மலைக்குகைகளில் வாழ்பவர்கள் சித்தர்கள் என்று. சில பேர் ஒரு ஒன்றுமே இல்லாமல் பரதேசி மாதிரி தெரிகிறவர்களும் சித்தர்கள் என்ற மாதிரி இருக்கிறார்கள். மற்றும்படி இப்போ பொதுவாக நாங்கள் வரலாறு ரீதியாக பார்த்தால் சித்தர்கள் என்பவர்கள் இந்த வேதாந்தம் சித்தாந்தம் என்ற 2 தத்துவங்களையும் உணர்ந்து புரிந்தவர்கள். ஆனால்
இந்த வேதாந்தம் சித்தாந்தம் என்ற ரெண்டையுமே பிரித்து பார்க்காமல் இந்த வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டையும் ஒன்றாக சமரச நோக்கில் பார்த்து அந்த வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் வேதாந்த சித்தாந்த சமரச சித்தர்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த பொதுவாக இன்றைக்கு காணப்படும் சித்தர்களை நாங்கள் பார்த்தோம்னா சித்தர்கள் 14 சித்தர்கள் என்றது ஒரு முதன்மையான ஒரு குழாமாக கருதப்படுகிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இன்றும் மத்தியில் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பாக கூறப்படுபவர்கள் 14 சித்தர்கள். அதைவிட நவநாத சித்தர்கள் நவ சித்தர்கள் என்பவர்களும் வரலாற்றுகளில் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்களின் காலத்தை இப்போ 14 சித்தர்கள் நவநாத சித்தர்கள் நவ சித்தர்கள் என்றவர்களை பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் 12ஆம் நூற்றாண்டுகளின் பிற்பகுதியில் தான் நூல்களாக கிடைக்கின்றன. ஆனால் உண்மையில் சில நூல்களில் கிடைக்கப்படும் தகவல்களின்படி சிவபெருமான் என்பவர் தான் முதல் சித்தர். இந்த சிவபெருமான் என்றவர் தான் இந்த சித்த வைத்தியத்தையோ உலகத்துக்கு வைத்தியம் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார். இந்த சித்தர்கள் குலாம் எடுத்துக்கொண்டால் இதில் தலைமை சித்தர் என்று இப்போ சிவபெருமான் தான் முதல் சித்தர். ஆனால் அந்த சிவபெருமான் கூறிய விடயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உலகத்துக்கு ஒரு மனித பிறவியாக பிறந்து படைத்தவர் அறிந்தவர் தெரிந்தவர் என்று சொன்னால் அகத்தியர் தலைமை சித்தர் என்று சொல்லப்படுறார்கள். இவருக்கு கீழே திருப்பமாத்தால் திருமூலர், போகர், காலாங்கிநாதர், அகப்பச்சித்தர், மச்சமுனி, குடமுனி, சட்டைநாதர் இப்போ இவ்வாறாக 14 பேர் இருக்கிறார்கள். இதில் நான் இன்னும் ஒரு விடயத்தை முக்கியமாக கூற வேண்டும். இந்த சித்தர்கள் என்பவர்களை பற்றின இவர்கள் யார், இவர்கள் எங்கே பிறந்தார்கள், இவர்கள் எங்கே மரித்தார்கள் என்ற விவரங்கள் சரியான முறையில் எங்கேயும் கிடைக்கப்படாது. ஏன் காரணம் என்றால் இந்த சித்தர்கள் ஆக இருந்தவர்கள் தங்களை இந்த உடம்போடு சேர்த்து சிந்தித்ததில்லை. அவர்கள் சரியான முறையில் இந்த சித்தம் தெளிந்து சித்தத்தின் தெளிந்தவர்களாக சித்தத்தை வென்றவர்களாக முத்தி பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். அதனால அவர்கள் எந்த இடத்திலையுமே தன்னுடைய இடம் எது, தன்னுடைய அம்மா யார் அப்பா யார் என்றதை கூறினது இல்லை. ஞானகுரு என்று சொல்கிறார்கள், வித்யாகுரு என்று கூறுவார்கள். அதை விட இன்றைக்குமே அவர்கள் இடத்தை கூறுவதில்லை. இருந்தும் நான் வாசித்த புத்தகங்களில் திருப்பதி, திருப்பரங்குன்றம் என்று இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களாக கூறப்படுவதில் ஒவ்வொரு சித்தர்களுடைய சமாதி இருக்கிறதாக கூறப்படுகிறது. அதேபோல் இலங்கை எடுத்தோம்னு சொன்னால் மாந்தை என்று கூறப்பட்ட மன்னார் பிரதேசத்தில் மன்னாரில் போகரும் காலாங்கிநாதரும் அந்த மன்னரோடு சம்பந்தப்பட்டு அவர்கள் தான் அந்த பிரதேசத்தில் அவர்களுடைய அறிவையும் தமிழையும் தமிழ் கலைகளையும் வளர்த்திருக்கிறார்கள். அதுபோல் நாங்கள் திருகோணமலையை எடுத்தோம்னு சொன்னால் திருகோணமலையில் சட்டைமுனி, சித்தாண்டி என்ற இடத்துல சித்தானைக்குட்டி, மற்றது முன்னேஸ்வரத்தில் சட்டமுனி, மச்சமுனி திருவோணமலையில் இந்த இடங்களில் இவர்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருந்திருக்கிறது. அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இலங்கையின் வரலாற்றோடு நாங்கள் பொதுவாக சித்தர்கள் என்று போகுதுன்னு இந்த ஈழத்திருநாட்டில் சித்தர்கள் என்று நாங்கள் கூறுவோம்னு சொன்னால் சித்தர்களின் வரலாறும் தமிழர்களின் வரலாறும் அல்லது தமிழ் வைத்தியத்தின் வரலாற்றுக்கும் அப்படி இல்லாட்டால் வைத்தியம் இலங்கையின் வைத்தியம் என்றதுக்கும் இந்த சித்தர்கள் ஒரு முக்கியமானவர்களாக கருதப்படுவார்கள் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு விடயம் சொல்ல இருக்கு. என்னென்றால் இந்த ராவணனுக்கு முன்பட்ட காலத்திலேயே புலத்தியர் இருக்கிறார். புலத்தியருன்ற தங்கச்சியை மணந்தவர் அகத்தியர் என்று. அந்த அகத்தியர் என்றதும் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அகத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள். சிவருமாண்ட கல்யாணத்தில் நேரம் தென் பக்கம் போக சொன்னதும் அகத்தியர். இப்படியாக நாங்கள் அந்த ஒரு பேரில் மயக்கம் இருக்கக்கூடாது. காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அகத்தியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையின் மருத்துவம் என்று கூறப்படுகிறது. இன்றைக்கு இந்தியாவிலையுமே ராவணா மருத்துவம் என்றது ஒரு விசேடமாக கருதப்படுகிறது.
அந்த ரீதியில் இன்றைக்கு இலங்கையின் தமிழ் மருத்துவத்துக்கும் இலங்கையின் வரலாற்றுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது வேதாந்தம் சித்தாந்தம் இரண்டையும் சேர்த்து புரிந்து கொண்ட அல்லது விளங்கி கொண்டு நடைமுறைப்படுத்திய சமரச சித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயம். உண்மையாக வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் இரண்டையும் ஒரு சேர நடைமுறைப்படுத்துதல் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லுவார்கள். சித்தாந்தம் பின்பற்றுபவர்கள், சித்தாந்தத்தை புரிந்து கொண்டவர்கள் வேதாந்தத்தை கைவிடுவதை பார்க்கின்றோம். இன்று பல சமயங்களிலும் இவ்வாறான இந்த ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ரிச்சுவல்ஸை பெரும்பாலும் கைவிட்டுத்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு கூட இந்த வழிபாடுகளோடு தொடர்பட்டவர்கள் அவர்களை ஒதுக்குவதையும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு வாராக பார்க்கின்ற போது அவர்கள் அவ்வாறு ஒதுக்கத்தக்கவர்கள் அல்ல என்கின்ற ஒரு வாதமும் இருக்கிறது. இதற்கான பதில் என்ன கூட? இது ரொம்ப ஆழமான கேள்வி. இருந்தும் நான் வேதாந்தத்திலேயோ சித்தாந்தத்திலேயோ மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒருவர் இல்லை. ஆனால் சித்தர்கள் தத்துவத்தில் நான் அறிவு இருக்கின்றது. ஆனால் சித்தர்கள் தத்துவம் என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு வேதாந்தம் என்று பார்க்கல, வேதாந்த தத்துவங்கள் கூடுதலாக 24 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அதே நேரம் சித்தாந்தம் என்று சித்தாந்தம் மட்டுமில்லை, சித்தாந்தம் என்று சொல்லிக்கல இதில் சித்தாந்தம் 36 தத்துவம். சித்தாந்தத்திலேயும் ஒவ்வொரு சமயத்துக்கு ஏற்றபடி இந்த சித்தாந்தங்கள் வேறுபடுத்தி கூறுகிறார்கள். அதில் சைவ சித்தாந்தம், சாக்த சித்தாந்தம் இவர்கள் 36 தத்துவங்களை முதன்மைப்படுத்தி அந்த அடிப்படையில் தான் வேதாந்தம் 24 தத்துவங்களையும் சாக்த சித்தாந்தம் 36 சாக்த சைவ சித்தாந்தங்கள் 36 தத்துவங்களையும் அடிப்படையாக கொண்டவை. ஆனால் இந்த சித்தர்கள் என்றவர்கள் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கி, அதாவது நீங்கள் சொன்ன வேதாந்தம் என்றதில் கூறப்படுறது என்னென்றால் 24 தத்துவங்கள் 24 தத்துவங்கள் என்று சொல்லிக்கல 20 பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரைகள் 5, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. இந்த 20ஓடு சேர்த்து மெனம்ன்றது 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த கரணங்கள் 4, மெனம் 1, ஆத்மா. இதை சேர்ந்து தான் 25 தத்துவங்களை அடிப்படையாக வேதாந்தம் கூறுது. அதே நேரம் சித்தாந்தத்தில் சாக்த சைவ சித்தாந்தங்களில் 36 தத்துவங்கள் குறிக்கப்படுகின்றது. ஆனால் சித்தர்கள் முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னா 96 தத்துவங்களை பற்றி கூறுகிறார்கள். இந்த 96 தத்துவங்கள்ன்றதில் இந்த வேதாந்த தத்துவமும் உள்ளடங்குது. அதுபோல் இந்த 36 தத்துவங்களும் உள்ளடங்குது. இந்த வேதாந்த தத்துவங்கள் சித்தாந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இன்னும் ஒரு இதாக அண்டபிண்ட தத்துவங்கள் என்று 108 தத்துவங்களை பற்றி கூறுகிறார்கள் சித்தர்கள். இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்க வேண்டும். இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. இருந்தாலும் இந்த அவர்களுடைய தத்துவங்கள் எடுத்தால் மிகவும் சரளமானது. இந்த வேதாந்தங்கள் என்று சொல்லப்படும் பொழுது இந்த வேதாந்தங்கள் மிகவும் படித்தவர்களால், மிகவும் கல்வி அறிவில் ஞானத்தில் உயர்ந்தவர்களால் அறிய முடிகிறது. அது ஞான தத்துவங்கள். ஆனால் இந்த சைவ சித்தாந்தம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரிச்சுவல், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவற்றுகளோடு சேர்ந்த மாதிரி கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சித்த தத்துவங்கள் என்று நாங்கள் பார்க்கல, சித்த தத்துவங்கள் வெறுமே மிகவும் ஒரு சாதாரணமான படிப்பறிவில்லாத ஒரு பாமரனாலையும் கைப்பற்றக்கூடியது, புரிய வேண்டியது. ஆனால் பாமரனாலையும் கைக்கொள்ளக்கூடிய முறையில் தான் சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் எளிய முறைகளை கூறியிருக்கிறார்கள், தெளிவாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இன்னும் ஒன்று பார்க்கணும், மிகவும் விஞ்ஞானபூர்வமாக, அதாவது மீண்டும் உங்களால் நிரூபிக்கக்கூடிய விதத்தில் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் விசேஷமாக கூறப்பட்ட தத்துவங்கள் என்று சொன்னால் 72 உடற்தத்துவங்கள். அப்போ சித்தர்களோட தத்துவத்தை நாங்கள் தத்துவங்கள் என்று பிரித்து பார்க்கல, சிவ தத்துவங்கள் 5, திருப்பி வித்யா தத்துவம் 7, உடல் தத்துவம் 72. இது எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் 96 தத்துவம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த 96 தத்துவத்தில் 72 தத்துவங்களை நாங்கள்
பார்த்தோம்னு சொன்னால் இந்த 72 உடம்பை பற்றித்தான் சொல்லியிருக்கு. முழுமையாக உடம்பு. அந்த இடத்துல தான் நான் ஒரு சித்தர் பாடல் ஒன்று நினைவூட்ட விரும்புகிறேன். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்ட, உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகவும் கருத்து பொதிந்தது, சித்த மருத்துவத்துக்கு முகம் வேண்டியது. பொதுவாக காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் தான். என்றாலும் தத்துவ ரீதியில் சித்தர்கள் வந்து உடம்பை மெய் என்று கருதுகிறார்கள். அந்த உடம்பை மெய் என்று கருதுகிறார்கள் ஏனென்றால் ஒரு ஆத்மா ஞானம் பெற வேணும், ஒரு முழுமையான அறிவை பெறணும் என்றால் அதற்கு கருவியானது இந்த உடம்பு தான். ஆகவே சித்தர்கள் வந்து இந்த உடம்பை மெய் என்று கருதுகிறார்கள். இந்த மெய்யை வந்து காப்பாற்றினால் மட்டும்தான் நாங்கள் மெய்ஞானம் அறியலாம். அதாவது ஆத்மா இந்த பிறப்புக்கு காரணமான உண்மைகளை அறியலாம் என்ற விடங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதன் பெறுபேறாக அமைந்ததுதான் எங்களுடைய சித்த வைத்தியம். ஆம், நீங்கள் சொன்ன விடயங்கள் இந்த தத்துவங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பல்வேறு மதங்களையும் ஒப்பிட வேண்டியதான ஒரு தேவை வருகிறது. நீங்கள் சொன்ன அந்த 108 தத்துவங்களை வைத்து தான் 108 சங்காபிஷேகங்கள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல தான் இந்த 96, 99 தத்துவங்கள் வேறு மதங்களிலெல்லாம் திருநாமங்களாக கூட சொல்லப்படுகிறது. இறை திருநாமங்கள் என்கின்ற அடிப்படையிலும் கூட அவைகள் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இதே தத்துவங்கள் இவைகளெல்லாம் இந்த மதங்களுக்கு இடையிலான ஒரு உடன்பாட்டை நாம் பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்பொழுது இந்த சித்தர்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போதும் அவர்களை பற்றி சொல்கிற போது கூடவே இப்போ காட்டில் வாழ்வார்கள், வாழ்க்கையை துறந்தவர்கள் என்ற ஒரு புரிதல் இருப்பதைப் போல சித்தர்கள் என்றால் வித்தைகள் காண்பிப்பவர்கள் அல்லது மந்திரங்கள் தெரிந்தவர்கள், திடீரென இருந்தார் மறைந்து போனார் என்பதான சில சித்தர் பெருமைகள் சொல்வதை பார்க்கின்றோம். சித்தர் என்று நாம் தமிழில் அழைத்தாலும் பல்வேறு மொழிகளிலும் பல்வேறு சமயங்களிலும் வேறு விதமாக கூட அவர்கள் அழைக்கப்படுவதும் உண்டு. எனவே எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான விடயங்கள் சொல்லப்படுவதும் நாம் அதே போன்று இன்று ஸ்பிரிச்சுவல் வழிகாட்டிகளாக வந்தவர்கள் கூட ஏதோ ஒரு மாய ஜாலத்தை காண்பிப்பதனூடாகவே மக்களை ஈர்க்கவும் விரும்புகின்றார்கள். அது சித்தர் வழியிலிருந்து வந்த ஒன்றாக கூட இருக்கக்கூடும். இதை பற்றி உங்களுடைய அவதானம் என்ன? இது ரொம்ப விரிவாக ஆராயப்பட வேண்டியது என்றாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று, இவர்கள் சித்துக்கள் செய்வார்கள் என்று. அடுத்தது பல மதங்கள்லேயும் இந்த தத்துவங்கள் இருக்கின்றது. ரெண்டுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. முக்கியமாக சித்தர்கள் வந்து காய சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி மூன்றையும் பெற்றவர்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த காய சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என்ற மூன்றையும் பெற்றவர்களாக வந்ததன் பிறகு அவர்களாக அட்டமா சித்துக்களை கைவிட பெற்றவர்கள் என்று கூறுவார்கள். இந்த அட்டமா சித்துக்கள் என்றது மகிமா, லகிமா, கரிமா, அனிமா, ஈசத்துவம், பிரகாரத்துவம், பிரகாமியம் என்று ஒரு 8 வகையான இயல்புகளை கூறப்பட்டுள்ளது. அதாவது ஈசத்துவம் என்றால் கடவுளை போன்றவர், கடவுள். அதாவது சிவபெருமான் என்று சைவ சமயங்களில் நீங்கள் கூறிய வேதாந்தம், சித்தாந்தம் ரெண்டிலேயுமே சிவனை சொல்லப்படுகின்றது. முழுமுதல் பொருளாக அந்த முழுமுதல் பொருளாக கூறப்பட்ட சிவனின் சக்திகள் என்று சொல்லப்படுறதும் இந்த அட்டமா சக்திகள், அட்ட மகா சக்திகளை பெற்றவர்கள். அதே போல் இந்த சித்தர்களும் வந்து அட்டமகா சித்திகளை பெற்றவர்கள். அது என்னென்றால், உண்மையாக நான் பொதுமக்களுக்கு விளங்கப்பட வேண்டிய நிலைமையில் சொல்கிறதென்றால், இந்த உலகமும் இந்த உடம்பும் வந்து 5 பூதங்களாலே ஆக்கப்பட்டுறது. அதாவது 5 முதல் பொருட்களால் ஆக்கப்பட்டது என்று சொல்கிறேன். பிரிதிவி, அப்பு, வாயு, தேயு, ஆகாயம். அதாவது மண், நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ என்ற 5 பொருட்களால் கூறப்படுகிறது. இதே 5 பொருட்களால் தான் உடலானதென்றும் மனமானதென்றும் முழுமுதல் பொருளானதென்றதும் தான் உண்மை. அந்த உண்மையின் அடிப்படையில் அவற்றை பிரித்து அவற்றை இவர்கள் ரீஆர்கனைஸ் பண்ண, உண்மையாக சாதாரணமான மக்களுக்கு புரியணும் என்றால் அந்த ரீஆர்கனைஸ் பண்ண புரிந்தவர்கள், முடிந்தவர்கள், வல்லவர்கள். அப்படியான நிலைமையில் தான் ஒரு நிலைமையில் இந்த பிரிதிவி பூதத்தை மறைச்சு அவர்கள் வந்து இந்த ஒரு நுண்மையான கண்ணுக்கு புலப்படாத ஒரு தோற்றத்தை எடுப்பார்கள்.
இன்னும் ஒரு வழியில் பார்த்தா தங்களுடைய சக்தியை விட ஒரு பாரிய சக்தியை, அதாவது இப்போ ஒரு பெருமை அடைந்த ஒரு தோற்றத்தையோ அல்லது எந்த பரிமாணங்கள்லேயும் அவர்கள் வந்து தங்களை பெரியாக்கி கொள்வார்கள். அதே போல் கண்ணுக்கு மற்றது ஈசத்துவம், அனிமா கரிமா. அனிமான்றது நுண்மை அடைதல், கரிமான்றது பெருமை அடைதல். ஈசத்துவம் அவர்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்வார். உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நாங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டின் ஒரு நிகழ்வாக எல்லாருக்கும் தெரிந்தவர், அண்மையில் மறைந்தவர் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. அவர் வந்து நினைச்ச உடனே ஒரு பொருட்களை எடுப்பார், நினைத்த உடனே பூவை எடுப்பார், திருநூறு வரும், எல்லாம் நடக்குது. இன்றைக்கு எத்தனையோ பக்தர்களுக்கு தெரியும், அவருடைய படத்திலிருந்து திருநூறு விழுகிறது, நெய் விழுகிறது, தேன் விழுகிறன்னு சொல்லுவார்கள், கண்டிருக்கிறார்கள். நான் காணையில், ஆனால் இது ஒரு பொழுது நிகழ்வாக கருதப்படுகிறது. அது மாதிரி விமர்சனங்கள் கூட பலதும் விமர்சனங்களும் இருக்கிறது, நடைமுறையும் இருக்கலாம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது போன்றது தான் இந்த இவர்களுடைய சக்திகள். அதே மாதிரி நான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை மட்டும் சொல்ல இல்லை, ஸ்ரீ இயேசு கிறிஸ்து வந்து இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார். தொடுகை மூலம் தொடுகை மூலம் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் இன்றைக்கும் கூட நீங்கள், நான் அறிகின்றேன், நான் நேரடியாக அனுபவித்ததால் அல்ல, ஆனால் நான் அறிகிறேன், இந்த பிரார்த்தனை மூலம் குணப்படுத்தல், பல ஹீலிங் ப்ரோசஸ் எல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி பிராண சிகிச்சை என்றும் ஒன்று நடக்கின்றது. இது எல்லாம் நடக்கின்றது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று நான் சொன்னால் மனம். இந்த நான் முதலே கூறப்பட்ட முதல் பொருளே ஒரு பொருளாக தத்துவமாக கூறப்படுகிறது மனம். ஆக இந்த எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு குழுவினரையோ எவரை எடுத்தாலும் ஏதோ ஒரு மகாசக்தி, சாதாரணமாக பொதுமக்கள் எங்களால் சராசரி மனிதனுக்கு முடியாத ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், அதாவது ஒரு சாதாரண சக்தியை விட மேலான ஒரு விடயங்களை செய்பவர்களாக இருந்து அவர்கள் உலகத்துக்கு தங்களை வெளிப்படுத்தி அதன் மூலமாக மக்கள் அவர்களை பின்பற்றுபவர்களாகவும் அவர்களை நம்புபவர்களாகவும் அவர்கள் மூலமாக அருளையோ ஆசையையோ அல்லது தாங்கள் விரும்பியவற்றையோ பெறுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த ரீதியில் சித்தர்களின் அந்த அட்டமா சித்திகள் என்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது என்னவென்றால், இந்த பூசிக்கின்ற ஒரு தன்மை சாதாரண மக்களிடம் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு நடிகனாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் தலைமையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, ஒரு உயர்ந்த நிலையில் ஒருவரை பார்க்கின்ற போதும் அவருக்கு பாலாபிஷேகம் செய்கின்ற, அவரை வைத்து வணங்குகின்ற ஒரு தன்மை மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. புத்த பெருமானை எடுத்துக்கொண்டால் கூட அவர் சொன்ன தத்துவங்களிலே எப்போதும் தன்னை வணங்குங்கள் என்பதாக அவர் சொல்லவே இல்லை. இதே போன்று பலரையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சித்தர்களை நாம் எடுத்தாலும் கூட அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதில் யாரும் மாற்று கருத்து தெரிவிப்பதில்லை. ஆனால் அவர்களை பூசித்து வணங்குகின்ற ஒரு நிலை வேதங்களை பார்க்கின்ற போது நாங்கள் இறைவனிடம் உங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு தூதுவதாக நாங்கள் இவர்களை பயன்படுத்துகின்றோம், இடைப்பட்ட ஒரு தரகர் மாதிரியான ஒரு விஷயத்தை மக்கள் வேதங்களிலே சொல்கிறார்கள். ஆனால் அது தவறு என்பதாக வலியுறுத்தப்பட்டிருக்கிற சமயங்களெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான சக்தி படைத்தவர்களை வழிபடுவது என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் நான் கூற விரும்புகிறது என்னென்றால், இந்த வழிபாடு என்ற விடயம் நாங்கள் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசப்பட வேண்டியது. ஆனால் இந்த வழிபாடுக்கு காரணம் என்ன என்றால், அதிலேயும் சித்தர்கள் நல்ல தத்துவங்களை சித்தர்கள் மட்டுமில்லை, வேதங்களில் சித்தாந்தத்தில் கூறப்பட்ட என்னென்றால், வேதத்தில் ஈசத்துவம், அதாவது ரெண்டு கடவுளாகவே மாறுறது அல்லது கடவுள் போல அமைகிறது. அதாவது என்ன, தத்துவமசி, ஓம் அத்வைத கோட்பாடு, துவைத கோட்பாடு. அதாவது ஒன்று கடவுளே ஆகிறது, மேலே கடவுளை போகிறது. இதே என்ன எனக்கு முழுவதாக தெரியாது இஸ்லாம் சமயம். ஆனால் இஸ்லாம் சமயத்தவர்களோட நான் பழகிற நேரம்னு சொல்லுவார்கள், நபித்துவா நபிநாயகம் மாதிரி நாங்கள் நடக்க வேண்டுமென்றது தான் எங்களுடைய ஏற்பாடா அல்லது எங்களுடைய நோக்கம் என்று. அதே மாதிரி
இயேசு கிறிஸ்து இப்படி இருந்தார் இப்படி வாழ்ந்தார் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் ஏன் இன்றைக்கு அரசியல் தலைவர்களை கூடி அப்படி பின்பற்றுகிற ஒரு ஷால் போடுற பழக்கங்கள் இருக்கின்றது. இது வந்து மனித மனத்தின் வெளிப்பாடு. ஆனால் நாங்கள் வணங்குறது என்ற ஒரு நிலைமையில் வரைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். என்னென்றால் ஒரு மனிதன்கிட்ட இருந்து உங்களுக்கு தெரியும், பெரிய பேட்டரியோ ஜெனரேட்டரில் இருந்தால் சின்ன பேட்டரிக்கு சக்தியை எடுக்கிறோம். அந்த சக்தியில இருந்தால் நீங்கள் லைட்டை கொண்டு வாரீங்க, அல்லது இந்த நான் பேசுகிறத கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஒரு சக்தி, அதாவது ஒரு சக்தி முதல் ஒன்று இருக்கணும். அந்த சக்தி முதல்ல இருந்துதான் நாங்கள் வெவ்வேறு சக்திகளை பெறுறோம். அதே போன்றதான் இந்த விடயமும். ஏனென்றால் நாங்கள் ஒரு சக்தி, எங்களை விட பெரிய சக்தி அல்லது எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி என்றால் அதை நாங்கள் பூசிக்கிற ஒரு தன்மை மனிதனுக்குள்ளே இருக்குது. மனிதன் என்று சொன்னாலும் தப்பு என்று நினைக்கிறேன்னா மிருகங்களுக்கு கூடி இருக்குது எஜமானனை இதை பூசிக்கிற தன்மை. ஆனால் இந்த வழிபாடு என்ற முறையாலேயோ அல்லது அவர்களை எங்களுடைய மனத்தின் மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுதல் மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் சக்தியையும் பெறலாம் என்றது ஒரு கருத்து. அந்த ரீதியில் தான் இந்த பூசணைகள் ஏற்படுதலாக இருக்கும். அதைவிட இங்கேயும் நான் திருப்பி என்னுடைய ஒரு அவதானம் என்னென்றால், இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை நான் பரவலாக பல பிரதேசங்களுக்கும் பல கோயில்கள் தலங்கள் எல்லாம் போன இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மகாண்ட, அதாவது ஒரு மனிதனாக பிறந்து தன் உடலை நீத்தவருடைய சமாதி இருக்குது. அந்த சமாதிக்கு பூஜை செய்கிறது இல்லை. ஆனால் அந்த சமாதியின் ஏதோ ஒரு சக்தி அந்த பிரதேசத்தில் வழங்குறபடியாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. கதிர்காமத்திலையும் ஒரு பீடம் இருக்குது, சித்தர் பீடம் இருக்குது. நீங்கள் எந்த கோயிலையும் ஆய்வு செய்தால் அங்கே ஒரு சித்தர் பீடம் இருக்கும். அவர்கள் சித்தர்கள். ஆனால் இப்பொழுது என்னுடைய நம்பிக்கை சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு சித்தர் எனக்கு இந்த இடத்துலையும் கூடி நின்று கொண்டு நான் கூறியதை கேட்டுக்கொண்டிருப்பார் என்றது அவர்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நான் நம்புகிற விடயமாக இருக்குது. அதாவது ஞானகுரு என்று சொன்னால் எங்களுடைய வித்தியை யாரும் ஒரு மனிதனாக பிறந்த ஒரு குரு தான் எங்களுக்கு தரலாம். அது வந்து சாதாரணமாக நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், இன்னும் ஒரு பாமரன் கூடி எங்களுக்கு வித்தியை கற்றுத்தரலாம். ஆனால் ஞானத்தை கற்றுத்தர்றதுக்கு ஞானம் பெற்ற ஒரு ஆளால் தான் முக்கியம். ஞானம் பெற்ற ஒரு ஆள் என்று சொன்னால் எங்களுடைய உலகத்துக்குள்ளே இப்போ நாங்கள் தெரியாது. அது இப்படி தன்னுடைய சரீரத்தை விட்டு, அதாவது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லல, ஒளி சரீரத்தை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள் என்று சொல்கிறது தான் முழுமையான பதிலாக இருக்குது. ஒளி சரீரத்தை அதாவது மகாகாரண சரீரத்தை அடைந்தவர். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் மிக நிறைவான பல விஷயங்களை பேசியிருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அடுத்த மாதமும் மிக ஆர்வத்தோடு உங்களிடம் பல கேள்விகள் கேட்க நானும் தயாராக இருக்கின்றேன். நன்றி அம்மா, வணக்கம். வணக்கம். காலம் என்பது கடவுளாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். காலத்தை பற்றிய புரிதல் என்பது மிக தேவையான ஒரு விடயமாக இருந்தாலும் அதனை புரிந்து கொள்வது என்பது மிக சிக்கலான விடயம் என்று சொல்லப்படும். காலத்தை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நேரம் குறித்தான ஒரு புரிதல் நம் அனைவருக்குமே இருக்கிறது. நேரம் பொன்னானது என்று நாம் கருதுகின்றோம். இந்த பொன்னான நேரத்தை மிக பிரயோசனமாக மாற்றுவதற்கான ஒரு வழியாகத்தான் ரசவாதம் நிகழ்ச்சியையும் நாம் வடிவமைத்தோம். இன்றைய ரசவாதம் நிகழ்ச்சி உங்களுடைய பொன்னான நேரத்தை மிக பெருமதியானதாக மாற்றி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய ரசவாதம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த மாத ரசவாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.